टेस्टिंग करो, वही टेस्टिंग और टेस्टिंग करो और टेस्टिंग। எங்கள் தியாகராசர் கல்லூரியின் மேனாள் தலைவர் சிவத்திரு கரமுத்துத்தி கண்ணனையா அவர்களுடைய நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் தொடங்குகின்றன. முதலாவதாக இறைவணக்கம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. கலை தந்தை வாழ்த்து. சித்தத்துள் சிவத்தை வைத்தார், செந்தமிழ்நாவில் வைத்தார், வித்தகம் தோழில் வைத்தார், விருப்பினை தொண்டில் வைத்தார், எத்திசை புகழும் வைத்தார், எண்ணிலார் வாழ வைத்தார், அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். சான்றோர் பெருமக்களே, எங்கள் தியாகராசர் கல்லூரியின் மேலாண் தலைவரும் தியாகராசர் ஆலை மற்றும் நிறுவனங்களின் தலைவருமான கருமுத்து கண்ணனையா அவர்கள் சென்ற ஆண்டு மே திங்கள் 23ஆம் நாள் இறைநிலை அடைந்தார்கள். அவருடைய நினைவை ஒட்டி அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றை எங்கள் மேலாண்மையினர் 3 நாட்கள் நடத்துமாறு பணித்தார்கள். அந்த வகையில் நேற்று கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் திருக்குறளில் பண்பும் பயனும் என்ற தலைப்பை அடியொற்றி அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதற்கு முன்னதாக சென்னையை சார்ந்த செல்வன் சூரியநாராயணன் தன்னுடைய இனிய குரலால் நம்மையெல்லாம் மயக்கினார். கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அவர்கள் சென்று பல்வேறு இலக்கியங்களை மட்டுமல்லாமல் தத்துவங்களையும் அங்குள்ள அந்த மக்களுக்கு தெளிவாக எடுத்து உரைத்து வருகிறார்கள். இலங்கையை சார்ந்தவர் என்றாலும் கூட தமிழகத்தில் தான் அவர் மாதத்தில் சம்பாதிக்கும் மேலான நாட்கள் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு அவரை விட்டுவிடுவதாக இல்லை. சென்ற வாரம்தான் புதுச்சேரியிலே நடைபெற்ற விழாவிலே கலந்து கொண்டார்கள். இந்த வாரம் இங்கே இருக்கிறார்கள்.
அடுத்த மாதம் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார்கள். எங்கள் கருமுத்து கண்ணனையா அவர்களுக்கு இலக்கியங்கள் அனைத்தும் விருப்பம் என்றாலும் கூட திருக்குறளிலே அவர்கள் பெருவிருப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவேதான் நேற்று சொன்னது போல அவருடைய அலைபேசியிலே ரீடு திருக்குறள் என்று வைத்திருந்தார்கள். அப்படி திருக்குறளிலே என்ன இருக்கிறது? ஒரு மிக பெரும் தொழில் அதிபரை தன்பால் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு திருக்குறளிலே என்ன இருக்கிறது என்றால், அவர்கள் சில குறட்பாக்களை அவர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் கூறி செல்வார்கள். அதிலே ஒன்று, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று அவர்கள் சொல்வார்கள். நாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததற்கு காரணம் என்ன என்றால், அறத்தின் வழி பொருள் ஈட்ட வேண்டும், அறத்தின் வழி பொருள் ஈட்டி நல்ல இல்லறத்தை நடத்த வேண்டும், இல்லறத்தில் இருந்து கொண்டு அறச்செயல்களை செய்ய வேண்டும். அந்த அறச்செயல்களை செய்வது மற்றவர்களுக்கு நாம் தான் செய்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். தான் ஈட்டக்கூடிய அந்த பொருளில் ஒரு சில பகுதியை முழுக்க முழுக்க தர்மத்திற்காக அவர்கள் செலவு செய்து வந்தார்கள். அவர்கள் என்று இந்த இடத்துல சொல்கின்ற பொழுது கருமுத்து தியாகராசன் செட்டியார் அவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலே அத்தகைய பெருமக்கள் வாழ்ந்த இந்த மதுரை மாநகரத்தில் திருக்குறளுக்கு அவர்கள் சிறப்பு கொடுத்தார்கள். அந்த திருக்குறளிலே 3 தலைப்புகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய கம்பபாரதி அவர்கள் கம்பெனியிலே ஆழங்கால் பட்டிருந்தாலும் கூட திருக்குறள் அவர்களுக்கு மிக மிக விருப்பமான ஒரு நூல் என்று அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். காரணம், இந்த திருக்குறளை மட்டும் ஒருவர் முழுமையாக படித்திருந்தால் தன்னுடைய வாழ்நாளை சிறப்பாக கழிக்கலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அத்தகைய பெருமகனார் இன்று மற்ற ஈண்டு வாரா நெறி என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். நம்மில் சிலருக்கு சில ஐயம் உண்டு. நேற்று அவர்கள் தொடங்கிய பண்பும் பயனும் என்பதை பற்றி ஐயா அவர்கள் முழுமையாக நமக்கு கூறவில்லையே, இன்று கூறுவார்களா என்று. நேற்றே அவர்கள் கூறினார்கள், நாளை இந்த பண்பும் பயனும் என்ற இந்த தலைப்பிலே பேசிவிட்டு அடுத்து மற்ற ஈண்டு வாரா நெறி என்ற தலைப்பிலே பேசுவேன் என்று சொன்னார்கள். அத்தகைய பெருமகனாரை இப்பொழுது இன்று மற்ற ஈண்டு வாரா நெறி என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு மிக அன்போடு உங்கள் சார்பாக வேண்டுகிறேன். சரியாக 8 மணி வரை அவர்களுடைய பொழிவு இருக்கும். அதன் பின்னர் நாளையும் இந்த சொற்பொழிவு தொடரும். நாளை பற்றிய செய்திகளை பின்னர் நாங்கள் அறிவிப்போம். இப்பொழுது ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை தொடர்ந்து. ஐயா. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உயர்ந்த ஒரு மாமனிதருடைய நினைவு நாளிலே உயர்ந்த ஒரு நூல் பற்றி பேசுகிற வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த திருவருளை போற்றி மகிழ்கின்றேன்.
முன்னுரை நிகழ்த்தி என்னை அறிமுகம் செய்த அருணகிரி ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பினை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இன்றைய உரைக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் ஐயாவினுடைய நினைவு நாளாக இருந்தபடியால் சில ஆத்மார்த்தமான செய்திகளை பதிவு செய்ய வேண்டியிருந்தது. அதனால் என்னுடைய தலைப்புக்குள்ளே முழுமையாக பயணம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நேற்றைய உரையை இடையிலே நிறுத்தியிருந்தேன். நேற்றைய நான் பேச வேண்டிய தலைப்பு பண்பும் பயனும் என்கின்ற தலைப்பு. இன்றைக்கு நான் பேச வேண்டிய தலைப்பு மற்றீண்டு வாரா நெறி என்கின்ற தலைப்பு. இதிலே ஒரு பொருத்தப்பாடு அமைந்து விட்டது. நேற்றைய தினம் நான் அந்த பேச்சை முடிக்காமல் இன்றைக்கு தொடர்ந்து அதை பேசுவதிலே ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது. திருக்குறள் அமைப்பிலே இல்லறத்தோடு தொடர்ந்ததுதான் துறவறம். இல்லறம் வேறு துறவரம் வேறு என்று பல பேர் நினைக்கிறார்கள். இல்லறத்தினுடைய முதிர்ச்சியிலே தான் துறவரம் வரும். அந்த அடிப்படையிலே நேற்று இல்லறம் பற்றி பேச வேண்டும் என்று தொடங்கினேன். இன்றைக்கு துறவரம் பேசுவதாக இருந்தது. தனித்தனி இல்லறம் துறவரம் என்று பேசினால் ஏதோ இரண்டும் வேறுபட்ட விஷயங்கள் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்று எண்ணியோ என்னவோ கடவுள் இல்லறத்தை தொடர்ந்து துறவரம் பேசுவதுதான் பொருத்தம் என்று நினைத்து நேற்றைய எச்சத்தை வைத்து இன்றைக்கு தொடரச் சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நேற்றைய தினம் இல்லறம் நடத்துகிறவர்களுக்கு 11 கடமை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பது பற்றி சொல்லியிருந்தேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்று முதல் குறளிலே, இல்வாழ்க்கை என்கின்ற பகுதியினுடைய முதல் குறளிலே சொல்லுகிறார். இல்வாழ்வான் என்பவன் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவனுக்கு, வானப்பிரஸ்தனாக இருக்கக்கூடியவனுக்கு, சன்னியாசியாக இருக்கக்கூடியவனுக்கு காவல் செய்கிறவனாக இருக்க வேண்டும். இது முதல் குறள். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்கின்ற அடுத்த குறளிலே வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிற விஷயம், துறந்தார் என்கின்றவர் யார் என்று கேட்டால் காக்கப்பட வேண்டியவர்களால் காக்கப்படாமல் விட்டு துறக்கப்பட்டவர்கள். அத்தகையவர்களை ஒரு இல்வாழ்வான் காக்க வேண்டும். அதுபோல துவாதார் என்றால் வறுமைப்பட்டவர்களை காக்க வேண்டும். இறந்தார் என்றால் தன்னிடத்திலே வந்து உயிர் பிரிந்து ஒருவனுக்கு உயிர் பிரிந்து விட்டார், அனாதையாக வந்த ஒருவனுக்கு உயிர் பிரிந்து விட்டால் அவனுடைய ஈமக்கிரியைகளை செய்து காக்க வேண்டிய பொறுப்பு இல்வாழ்வானுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 3 கடமைகளோடு இந்த 3ஐயும் சேர்க்கிற பொழுது 6 கடமைகள் ஆகிறது. அதை நேற்று சொன்னேன். தமிழர்களுடைய அந்த உயர்ந்த பண்பாட்டினுடைய விரிவை நீங்கள் பாருங்கள். நம் வீதியிலே, நம் வீட்டிலே ஒருவன் வந்து இறந்து போனால் அவனுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நம் பெரியவர்கள் சமூக வாழ்க்கையையும் நெறி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இந்த 6 கடமைகள் பற்றி நேற்று விரிவாக சொன்னேன். அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை, இன்னும் 5 கடமை இருக்கிறது என்று சொல்லி திருவள்ளுவர் அந்த 5 கடமைகளையும் வரையறுக்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் என்பதை பற்றி நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிதுர்கள் என்று நாம் சொல்லுகிற ஒன்று. பிதுர்கள் என்றால் யார் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் என்கிறார்கள் ஒரு சிலர். நம்முடைய புராணங்கள் பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்கள் தென் திசையிலே இருப்பதாக சொல்கின்றன. அதை பற்றி சொன்னால் நீண்டுவிடும் என்றபடியால் அதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு போகிறேன். பிதர்களை நோக்கி நாம் கடமை செய்கிறோம். ஆண்டுதோறும் அவர்களுக்கு திவசம் முதலிய கடமைகளை செய்கிறோம்.
அப்பொழுது சில பேர் என்னை கேட்பார்கள், நீங்கள் தானே ஐயா சொல்கிறீர்கள், ஒருவன் இறந்து போய்விட்டால் அடுத்த பிறவி அவனுடைய உயிர் வேறொரு பிறவிக்கு போய்விடும், வேறொரு சட்டை தரித்து விடும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய தந்தையோ அல்லது தாயோ முன்னரே ஒருவர் இறந்து போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டால் அவர்கள் வேறொரு பிறவிக்கு போய்விடுவார்கள். இப்பொழுது என்னுடைய தந்தையை நோக்கியோ தாயை நோக்கியோ மூதாதையரை நோக்கியோ நான் செய்யக்கூடிய பிதுக்கடன் யாருக்கு போய் சேரும்? அவர்கள் வேறொரு பிறவியிலே இருப்பார்கள், யாருக்கு போய் சேரும் என்று சில பேர் என்னை கேட்பார்கள். நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் இது பற்றி தெளிவான விளக்கம் சொல்கின்றன. இந்த பிதுர் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வங்கள் என்ன செய்யும் என்றால், பிதுர்களை நோக்கி, அதாவது என்னுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் என்று இருக்கக்கூடியவர்களை நோக்கி நான் செய்கிற இந்த நல்ல காரியங்களை, தர்ம காரியங்களை, அந்த தர்ம காரியங்களுடைய பலனை அந்த பிதுர் தெய்வங்கள் வாங்கி அந்த எந்த பிதுருக்கு இந்த கடன்கள் செய்யப்பட்டனவோ, இந்த தானங்கள் முதலியவை செய்யப்பட்டனவோ, அந்த பிதுர் எந்த பிறவியிலே இருந்தாலும், அவர் வேறொரு பிறவியிலே போய் பிறந்திருப்பார், இந்த அவனுடைய பேரனோ பூட்டனோ இந்த பிதுர்காரியத்தை செய்கிற பொழுது அதனால் வரக்கூடிய பலனை அந்த பிதுர் தெய்வங்கள் ஏற்று அவன் எந்த பிறவியிலே இருந்தாலும் அவனுக்கு அந்த பலன் செல்லும்படியாக செய்கின்றனவா. இதுதான் நம்முடைய நூல்கள் சொல்லுகிற உண்மை. நான் கூட நினைப்பேன், சில நேரத்திலே திடீரென்று எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அமைந்து போய்விடும். நாங்கள் நினைத்தே இருக்க மாட்டோம். திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் அமைகிற பொழுது நான் நினைப்பேன், இந்த அதிர்ஷ்டம் எனக்கு எப்படி வந்து கிடைக்கிறது என்று நினைத்து பார்த்தால் நான் நினைப்பதுண்டு, ஏதோ ஒரு பிறவியிலே நான் இருக்கிற பொழுது என்னுடைய பேரனோ பூட்டனோ என்னை நினைத்து இந்த பிதுர்காரியம் செய்கிறான் போல் இருக்கிறது, அதனால்தான் அந்த நன்மை வந்து இந்த பிறவியிலே என்னை சேருகிறதோ என்று நான் நினைக்கிறது. இந்த பிதுர்களுக்குரிய கடமை செய்வது அடுத்தது தெய்வ கடமை என்று ஒரு கடமை சொல்கிறார். தெய்வத்துக்கு நாங்கள் கடமை செய்வதா என்று ஒரு கேள்விகள். தென்புலத்தார், அடுத்தது தெய்வம். தெய்வத்துக்கு செய்கிற கடமை என்றால் என்னவென்று கேட்டால் அது இன்னொரு பெரிய விஷயம். குலதெய்வம் என்று குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அது பல பேருக்கு மறந்து போய்விட்டது. குலதெய்வமே எது என்னுடைய குலதெய்வம் என்று தெரியாமலே பல பேர் வாழ்கிறார்கள். குலதெய்வ வழிபாட்டை கைவிடாமல் செய்ய வேண்டும். இது கட்டாயமான காரியம். குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக செய்ய வேண்டும். குலதெய்வம் எது என்று நமக்கு தெரிய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு தரமாவது அந்த குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டால் அதனால குல நாசம் ஏற்படும் என்று நம்முடைய உயர் நூல்கள் எல்லாம் சொல்கின்றன. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கும் இடமாறி வேறு பட்டினங்களுக்கும் மக்கள் செல்லத் தொடங்கிய பிறகு யார் எந்த குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் என்று பல பேருக்கு தெரிவதில்லை. அப்படி தெரியாத காரணத்தினாலே எந்த குலதெய்வத்தை வழிபடுவது என்று தெரியாமல் பல பேர் குலதெய்வ வழிபாட்டையே கைவிட்டு விட்டார்கள். குலதெய்வ வழிபாட்டையே சில பேர் கைவிட்டு விட்டார்கள். எனக்கு குலதெய்வம் என்பது எது என்று தெரியவில்லை, நான் எந்த தெய்வத்தை வழிபடுவது என்று சில பேர் கேட்பார்கள். அப்படி கேட்டால் நான் அவர்களுக்கு சொல்லுகிற பதில், வழிபாடு செய்கிற பொழுது ஏதாவது ஒரு குறித்த தெய்வத்தினுடைய வடிவம் உன் மனதிலே வந்து கொண்டிருக்கிறதா, உன்னை ஈர்த்தால் அதுதான் உன் குலதெய்வமாக இருக்கும். இது ஒன்று. இதுவும் இல்லாத பொழுது நம்முடைய ஆகம நூல்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், நல்ல விசேஷங்கள் தீபாவளி பொங்கல் என்று வருகிற பொழுது குலதெய்வம் தெரியவில்லையா, முதல் நாளிலே உன்னுடைய பூஜை அறையிலே ஒரு கண்ணாடியை முகம் பார்க்கிற கண்ணாடியை வைத்துவிட்டு அந்த கண்ணாடியை அடுத்த நாள் உன்னுடைய குலதெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும். அதற்குள்ளே என்னுடைய குலதெய்வம் தெரிகிறது என்று நினைத்து கொண்டு வழிபட வேண்டும் என்பது குலதெய்வ வழிபாட்டுக்காக சொல்லப்படுகிற இன்னொரு முறை என்று சொல்கிறார். ஆகவே தெய்வ கடமையை செய்ய வேண்டும். நம் பெரியவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஊரை விட்டு ஊர் போவது இல்லை என்பது அந்த காலத்திலே பெரியவர்களுக்கான வழக்கமாக இருந்தது. பிராமணர்களாக இருக்கிறவர்கள் கடல் கடந்து போகக்கூடாது என்பது சட்டமாகவே இருந்தது.
ஏன் இப்படி நிலை வைத்தார்கள் என்றால், ஊர் விட்டு ஊர் போய்விட்டால் நம்முடைய ஒழுக்கம் குறைய தொடங்கி விடுகிறது. நான் என்னுடைய அனுபவத்திலே பார்க்கிறேன். என் ஊரிலே நான் வாழ்கிற வாழ்க்கை முறை இன்னொரு ஊருக்கு போனால் அது அப்படியே மாறி விடுகிறது. ஒழுக்கம் மாறினால் வாழ்க்கையினுடைய அடிப்படை மாறிவிடும் என்றபடியால் தான் அப்படி சொன்னார்கள். அதனால தான் சிறப்பதிகாரத்திலே பூங்குவாரினுடைய சிறப்பு சொல்லுகிற ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், பதி எழு அறியா பழங்குடி கழிய பொதுகரு சிறப்பின் புகாரே ஆயினும் என்று ஒரு அடி போடுவார். அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு இடம்பெயர மாட்டார்களாம். பதி எழு அறியா பழங்குடி என்று அதற்கு பெயர் சொல்லுகிறார். ஆகவே அப்படியாக வாழ்கிற காலத்திலே இந்த முறைகளை எல்லாம் பேணினார்கள். பிதுர்களுக்கு கடமை செய்வது, தெய்வத்துக்கு கடமை செய்வது, இதை செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். பிறகு மூன்றாவது கடமை சொல்கிறார் தென்குலத்தார் தெய்வம். அதற்கு பிறகு சொல்கிறார் விருந்து. இது ரொம்ப முக்கியமானது. விருந்து என்பது தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு, அதை மறந்து போகாதீர்கள். விருந்து என்பது தமிழர்களுக்கு ஒரு அறம். அதனாலே தான் திருக்குறளிலே விருந்து என்று ஒரு அதிகாரம் செய்கிறார். மேற்கு நாட்டவர்களை பொறுத்தளவிலே விருந்து என்பது எப்படி இருந்தது என்றால், அவர்களுக்கு ஒரு கூடி கழிக்கின்ற கழிப்பு, அவ்வளவுதான். அதை அறமாக அவர்கள் பேசுவதில்லை. இந்த நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே விருந்து என்பது ஒரு அறம். இன்றைக்கு பல பேர் அதை கைவிட்டு கொண்டு போகிறார்கள். விருந்து என்பது ஒரு அறம். திருவள்ளுவர் அதை ரொம்ப நுட்பமாக எழுதுகிறார். விருந்தினர்கள் 2 வகைப்படுவார்கள் என்று அதற்கு பரிமாற உரை எழுதுகிற பொழுது எழுதுகிறார். என்னவென்றால், அதை அவர் தமிழிலே சொன்னார், அழகாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். பழையபடி எனக்கு ஒரு ஐயம், நேற்று உங்களை ரொம்ப மிரட்டி விட்டேனோ தெரியவில்லை. எல்லார் முகத்திலும் ஒரு சீரியஸாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயல்பு நிலைக்கு வந்தால் தான் நான் இயல்பு நிலைக்கு வருவேன். ஏனென்றால் நீங்கள் என் முகக்கண்ணாடியாகத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். இந்த விருந்து பற்றி சொல்கிற பொழுது பரிமேலழகர் சொல்வார், பண்டு அறிவுண்மையின் வந்தவர்களும் அறிவின்மையின் வருந்தவர்களும் என விருந்து இரவுகைப்படும் என்பார். ஒரு ஊருக்கு போகிற பொழுது எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அருணகிரியா இந்த ஊரில் இருக்கிறார். நான் என்ன பழக்கமானவர். ஆகவே அவர் வீட்டுக்கு போகலாம் என்று நான் வருவது இருக்கிறதே, அது அறிவுண்மையின் வருகிற விருந்து. தமிழர் பண்பாட்டிலே அப்படி கூட இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஊருக்கு போகிறோம், நமக்கு தெரியாத ஒரு ஊர், அங்கே ஒரு இல்லறத்தான் இருக்கிறான். அவன் வீட்டிலே போய், நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டில் உணவு உண்ண வந்திருக்கிறேன் என்று உரிமையாக கேட்டு உண்ணலாம். அதுதான் பண்டு அறிவின்மையின் வந்த விருந்து என்று சொல்வார்கள். எங்கள் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அது இப்போ எல்லாருக்கும் தெரிகிறது. இந்த இப்போ கடைசியாக நடந்த திருவிழாவிலே அந்த கட்டியன்பதை பார்த்து இப்போ எல்லாரும் நல்லூர் தேடி வருகிறார்கள். இந்த நல்லூர் கோயிலே, அதுதான் என்னுடைய சொந்த இடமாக இருந்தது. நல்லூர் கோயிலை சுற்றி, அது பெரிய கோயில், லட்சக்கணக்கானவர்கள் அந்த திருவிழாவுக்கு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நல்லூர் கோயிலை சுற்றி எங்கேயும் அன்னதான மடம் இருப்பதில்லை. அத்தனை பேர் வருகிறார்களே, அன்னதான மடம் இல்லையா என்று கேட்டால் மடம் இருப்பதில்லை. ஏனென்றால் அந்த நல்லூர் தேர் திருவிழாவுக்கு அவ்வளவு பேர் வருகிற பொழுது அந்த ஊர் மக்களே எல்லாரும் தங்கள் வீட்டில் ஒரு 50 பேருக்கு சமைத்து வைத்திருப்பார்கள். 50 பேருக்கு சமைத்து வைத்திருப்பார்கள். அன்னதானம் என்று இல்லை. வருகிறவர்கள் ஒவ்வொரு வீட்டையும் போய் தட்டி, அம்மா நான் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் என்றால் சோறு போடப்படும். இது ஒரு பண்பாடு இருந்தது. இப்போ எல்லாம் அன்னதான மடங்கள் வந்த பிறகு அதுகள் குறைந்து விட்டது. இப்படி வருகிற விருந்து என்று ஒரு விருந்து இருக்கிறது. திருவள்ளுவர் பாருங்கள், இந்த 5 அறம் சொன்னாரே, 5 பேரை காக்கணும். தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். இந்த விருந்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக நடுவிலே கொண்டு வந்து வைத்தார் என்று என் ஆசிரியர் சொல்வார். தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல், நடுவிலே தான் விருந்து. இந்த விருந்துக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? தென்குலத்தாருக்கும் தெய்வத்துக்கும் நாங்கள் செய்கிற கடமை அவர்களிடம் போய் சேர்ந்ததா என்று நமக்கு தெரியாது. தென்குலத்தாருக்கு கடன் செய்கிறோம், தெய்வத்துக்கு கடன் செய்கிறோம், அது போய் அவர்களிடம் சேர்ந்ததா என்று நமக்கு தெரியாது. ஆகவே தெரிந்து செய்யக்கூடிய அறம் அல்ல அவை 2. அடுத்தது ஒக்கல் என்றால் நம்முடைய உறவினர்கள். தான் என்பது தனக்கு செய்யப்படுகிற அறம் என்பது, அதற்குள்ளே தான் என்கின்ற ஒரு சுயநலம் இருக்கிறது. ஆகவே அது சிறந்த அறமாகாது. இது 2ம் இல்லாமல் நடுவில் இருக்கிற விருந்து இருக்கிறதே, இது யார் என்று தெரியாமல், ஆனால் இந்த நம்முடைய தர்ம பயன் சேர்வதை கண்ணால் காணக்கூடிய விருந்தாக இருக்கிறபடியால் தான் விருந்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் திருவள்ளுவர் என்று பரிமாறுகிறார். இயல்பு நிலைக்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி.
ஆகவே இந்த 5 கடன்கள் செய்ய வேண்டும். அப்போ இப்போ மொத்தமாக 11 கடன் சொல்லிவிட்டேன். அது நான் நேற்றே சொன்னேன். ஒக்கல் என்றால் உறவினர். உறவினர்கள் வருந்துகிற பொழுது நீ மற்றவர்களுக்கு என்ன தர்மம் செய்தாலும் அதிலே பிரயோசனம் இல்லை. திருவள்ளுவரே சொல்லுகிறார். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். திருவள்ளுவர் சொல்லுகிற ஒரு குறள். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முற்ற கடை என்றார். முட்டாளிடம் அதிக செல்வம் வந்தால் அவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் பட்டினி கிடப்பார்கள், வேண்டப்படாதவர்கள் அவனிடமிருந்து எல்லாம் பெற்றுக் கொள்வார்கள் என்றார். இந்த குறளை நான் ரொம்ப ரசித்து படித்திருக்கேன். வரிமால் அதுக்கு உரை எழுதுகிற பொழுது இன்னும் நுட்பமாக எழுதுவார். ஏதிலார் ஆற, ஏதிலார் ஆற என்றால் தொடர்பில்லாதவர்கள் இவனை கொண்டு விட்டு தாங்கள் வாழ்ந்து கொள்வார்கள். எப்படி வாழ்வார்கள் என்றால் அது ஆறே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போட்டபடியால் அவனிடமிருந்து எல்லாம் பெற்று தொடர்பில்லாதவன் வாழ்வான். தமர் என்றால் தமக்கு உரியவர்கள், சொந்தக்காரர்கள். அவர்கள் உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் தவிப்பார்கள். இது யாரிடம் பணம் போனால், முட்டாளிடம் பணம் போனால் இப்படி நடக்கும் என்கிறார். ஆகவே உறவினர்கள் வாழுகிற பொழுது அவர்களை பேண வேண்டும். இது இன்றைக்கு மத சமரசங்கள் பேசுகிறார்கள். இஸ்லாமியர்களிடம் நான் பார்த்து ரசித்த ஒரு விஷயம், அவர்களுடைய நூலிலே, குரானிலே சொல்லப்பட்டிருப்பதாக சொல்வார்கள். ஒருவன் ஒரு ஆண்டு உழைக்கிற உழைப்பிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னை சார்ந்தவர்கள், வறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறதா. இன்றைக்கும் அவர்கள் அதை பேணுவதாக சொல்வார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவது உண்டு. உயர்ந்த விஷயங்கள் என் சமயத்தில் தான் இருக்கிறது என்று நாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் உயர்ந்தது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர் அன்றே சொன்னார். ஒக்கல் என்றால் உறவினர்களை பேண். நேற்று நான் சொன்னது போல இவ்வளவற்றையும் சொல்லிவிட்டு, திருவள்ளுவரை போல ஒரு யதார்த்தவாதி கிடையாது. இத்தனை அறமும் செய்து நான் மேலையாக போனேன் என்று தயவு செய்து சொல்லாதே, உன்னையும் பார்த்துக்கொள் என்று அந்த கடைசி அறமாக தான் என்று ஒரு சொல்லை போட்டு முடிக்கிறார். சரி, 11 கடமை செய்ய வேண்டும் இல்லறம் செய்வதற்கு. எப்படி சார் செய்வது? இந்த 11 கடமைகளையும் எப்படி செய்வது? நான் உழைக்கிற உழைப்பு போதாமல் இருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? லஞ்சம் வாங்க சொல்லுகிறாரா, ஊழல் செய்ய சொல்லுகிறாரா, என்ன சொல்கிறார் என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ செய்கிறதை பெரிய ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை. இந்த 11 கடமைகளையும் உன் எல்லைக்குள்ளே செய். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். வள்ளுவர் சொன்னார், என்ன செய்வதானாக இருந்தால் தர்மப்படி நீ செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது செய்யாமல் விட்டால் நீ செய்வதிலே பயனில்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது நீ உனக்கு கிடைக்கிறதிலே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் ஓம்ப வேண்டும், அதை தர்மப்படி செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அதை தர்மப்படி செய்ய என்று சொல்லிவிட்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக வருகிறார். நேற்று நான் சொல்ல நினைத்த தலைப்புக்கு வருகிறார். இல்லறத்தை நீ நடத்துகிறாயா? அதுக்கு அவர் சொல்லுகிற குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுதான் அந்த குறள். நான் இந்த குறளுக்கு எங்கள் ஊரில் இந்த குறளுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், வெத்தலை பை குறள் என்று வைத்திருக்கிறேன். அந்த காலத்திலே திருமண வீடுகளிலே இந்த வெத்தலை பை கொடுப்பார்கள். அந்த பையிலே எல்லாம் இந்த குறளை தான் அடிப்பார்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்ன விஷயம் என்று கேட்டால், இதில் தமிழிலே ஒரு சில இலக்கணங்கள் இருக்கின்றன. அது தெரிந்தால் சந்தோஷம். டைம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தெரிந்தால் சந்தோஷம். இந்த முன்னாலே 2 வார்த்தை சொல்லி ஒரு விஷயத்திலே பின்னாலே 2 வார்த்தை சொன்னால், இந்த பின்னாலே சொல்லுகிற 2 வார்த்தை முன்னாலே சொல்லுகிற 2 வார்த்தைக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் சில பாடங்கள் சொல்லுகிற பொழுது பரிமாணர்கள் உரை எழுதுகிற பொழுது என்ன உரை எழுதுவார் என்றால், இதை நிரல் நிறையாக கொள்க என்று எழுதுவார். அது என்ன சார் நிரல் நிறையாக கொள்வது என்றால் வேறொன்றும் இல்லை. முன்னே 2 சொல்லி பின்னே 2 சொன்னால், இந்த முன்னே சொன்ன முதலாவதோடு பின்னே சொன்ன முதலாவதை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோல முன்னே சொன்ன 2வதோடு பின்னே சொன்ன 2வதை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நிரல் நிறையாக சொல்கிற முறை. இப்ப நான் சும்மா சொல்லுகிறேன் பாருங்கள். கந்தனும் பூதனும் கடைக்கு போய்
லட்டும் மிக்சரும் சாப்பிட்டார்கள். இது ஒரு பொதுவான வசனம். இதுக்கு எப்படி அர்த்தம்? கந்தனும் பூதனும் கடைக்கு போனார்கள், 2 பேருமாக சேர்ந்து லட்டும் மிக்சரும் சாப்பிட்டார்கள். இது பொதுவாக விளங்குகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த கந்தனும் பூதனும் போய் லட்டும் மிக்சரும் சாப்பிட்டார்களை நிரல் நிறையாக கொள்ளென்று ஒரு வார்த்தை போட்டு விட்டால், கந்தன் லட்டு சாப்பிட்டான், பூதன் மிக்சர் சாப்பிட்டான் என்று எடுக்க வேண்டும். தனித்தனியே அது பிரித்து எடுப்பதுதான் இந்த நிரல் நிறையாக கொள்வது. திருவள்ளுவர் சொன்னார், இந்த குறளை சொன்னோடனே பரிமளர் வந்து சொல்லுகிறார், இந்த குறளை எப்படி எடுக்க வேண்டும் என்றால், நிரல் நிறையாக கொள், அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பரினும் அது. அப்படின்னா எப்படி எடுக்க வேண்டும்? இல்வாழ்க்கைக்கு அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் இல்வாழ்க்கை. இப்போ ஒரு கேள்வி பிறக்கும். இதுதான் நான் இன்றைய தலைப்புக்குள்ளே நுழைய போகிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இல்லறம் என்பது வேறு, துறவரம் என்பது வேறா? இது ஒரு கேள்வி பிறக்கிறது. பல பேர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லறம் என்பது துறவரத்தின் விட வேறானது என்று நினைக்கிறார்கள். இல்லை, இல்லறத்திலே முதிர்கிற கனிதான் துறவரம். இல்லறம் இல்லாமல் துறவரம் வராது. இதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இல்லற அனுபவம் இல்லாத ஒருவன் நான் துறவியாகிவிட்டேன் என்றால் பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். இல்லையே சார், எத்தனையோ பேர் துறவிகளாகவே இருந்திருக்கிறார்களே, இல்லறம் பண்ணவில்லையே என்றால் அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், அவர்கள் அதற்கு முந்தைய பிறவிகளிலே இல்லறத்தை பூர்த்தி செய்துவிட்டு இந்த பிறவியிலே வந்து பிறந்த உடனே துறவிகளாக மாறியிருக்கிறார்கள். அதுதான் அந்த அர்த்தம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்திலே இருந்து எப்படி துறவரத்துக்கு போவது என்றால் இந்த அன்புதான் அதற்கு கருவி. இந்த பாருங்க, இல்லறத்திலே அன்புடைமை என்று ஒரு அதிகாரம், துறவரத்திலே அருளுடைமை என்று ஒரு அதிகாரம். இந்த 2 இல்லறம் என்பது துறவரம் என்கின்ற இந்த இயல்கள் இருக்கின்றது. இது 2க்கும் அத்திவாரம் இந்த அன்பும் அருளும் தான். இந்த அன்பும் அருளும் தான். இது மறந்து போகக்கூடாது. இல்லறம் என்றால் என்ன என்றால், கடவுள் ஒரு அற்புதம் பண்ணுகிறான். நான் நேற்றே அதை சொல்ல தொடங்கினேன். இதெல்லாம் நாம செட் பண்ணினது என்று நினைச்சிடாதீர்கள். இறைவனே இதை அமைத்திருக்கிறான். நான் நேற்று சொல்ல தொடங்கினேனே, சின்ன பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஈடுபாடு இல்லை, விளையாட்டாக குழந்தைகளாக ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்ந்து விளையாடுகிறார்கள். ஏன் அந்த இறைவன் அந்த அமைப்பை உருவாக்கினான் என்றால், அப்படி அந்த அமைப்பிலே அவர்கள் பிரம்மச்சாரியத்தை அந்த காலத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒன்று. பிறகு அவன் ஒரு குறிப்பிட்ட பருவம் வருகிற பொழுது அவனுக்கு ஒரு பூர்த்தி படித்து விடுவான். தன் காலிலே நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும். அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பானவர்கள் என்பது நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லுகிற செய்தி. மகாபாரதத்திலே ஒரு கதையை பதிவு செய்வார்கள். நான் பாத்திரங்கள் எல்லாம் சொல்லாமல் சொல்லுகிறேன். ஒரு அரசனுடைய அரண்மனையிலே சில பேர் போய் களவெடுத்து விடுவார்கள். களவெடுத்து விட்டு ஓடுகிற பொழுது காவலர்கள் அதை கண்டு விடுவார்கள். கண்டுவிட்டு அவனை அந்த திருடர்களை துரத்தி கொண்டு போவார்கள். துரத்தி கொண்டு போனால் இந்த திருடியவர்கள் அவர்களிடமிருந்து தப்ப வேண்டும் என்று நினைத்து ஓடி போகிறார்கள். இவர்கள் துரத்துகிறார்கள், தப்ப வழி இல்லை. பார்த்தால் ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. இவர்கள் பார்த்தார்கள், இந்த இடத்துக்கு இந்த காவலர்கள் தேடி வரமாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு அங்கே புகுந்து விட்டார். ஏனென்றால் துறவிகளுக்கு எப்பவும் நம் இனம் ஒரு மதிப்பு கொடுக்கும். அதனாலே தான் துறவி வேஷத்திலே பல பேர் கொலை செய்து விடுகிறார். நீங்க சிரிக்கிறது ஆரணியை சொல்லி எனக்கு புரியுது. ஆனால் இன்றைக்கு தான் என்று நினைக்காதீர்கள். அன்றைக்கும் இருந்தது. மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வந்த முத்தன் துறவி வேடத்திலே தான் வந்தான். அதுபோல ஜராசந்தனை கொல்வதற்காக சென்ற பொழுது கண்ணபரமாத்மாவும் பீமனும் அர்ஜுனனும் துறவி வேஷம் போட்டுத்தான் போனார்கள். இந்த துறவி வேஷம் நமக்கு ஒரு காவல் அப்படி நினைத்தார்கள். ராவணன் சீதையை தூக்க வருகிற பொழுது துறவியாகத்தான் வந்தான். ஆகவே இந்த வேலை இன்றைக்கு நடக்கிறதாக இல்லை, அன்றையிலிருந்து நடக்கிறது. இந்த துறவி வேஷத்தோடு இவன் துறவி இருக்கிறான், துறவியை காவலர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து இந்த திருடர்கள் உள்ளே புகுந்து விட்டார். திருடர்கள் உள்ளே புகுந்தால் அவர் தியானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். பெரிய முனிவர். அவரை இவரிடம் இந்த காவலர்கள் வரமாட்டார்கள் என்று நினைத்த இந்த திருடர்கள் திருடிய அந்த பொருளை எல்லாம் அந்த முனிவருக்கு பின்னாலே வைத்துவிட்டு மறுபக்கத்தாலே ஓடிவிட்டார். முனிவருக்கு இவர் வந்ததும் தெரியாது, வைத்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்போ
இந்த திருடர்கள் இதை வைத்து விட்டு போன உடனே காவலர்கள் வந்தார்கள். முனிவருடைய ஆசிரமம் இந்த பக்கமாக தானே திருடர்கள் வந்தார்கள், இங்கே சேனத்தில் இருப்பார்களோ என்று நினைத்து உள்ளே நுழைந்து விட்டார். நுழைந்து தேடினால் இந்த முனிவருக்கு பின்னாலே அந்த அரண்மனையிலே திருடின பொருள் எல்லாம் இருக்கிறது. உடனே இவர்களுக்கு வந்த காவலனுக்கு அறிவில்லை. குமார், இனி வருகிறவர்களை பின்ன உட்காருங்க, இடையிடையே ஆட்கள் வந்தா சிரமமா இருக்குது. இளநீர் பக்கமாக. அப்போ திருடர்கள் வந்த உடனே இந்த முனிவரை பிடித்து விட்டார்கள் காவலர். பிடித்து விட்டு நேராக போனார்கள். அரசனிடம் சொன்னார்கள், திருடனை பிடித்து விட்டோம். அரசன் கேட்டான், யார் திருடன் என்று கேட்டான். ஒரு முனிவர் வேஷத்திலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான், அவனிடம் தான் இந்த பொருள் எல்லாம் இருந்தது, நன்றாக தெரியுமா அவன் தான் திருடன் என்று இந்த அரசன் கேட்டான். அவன் நேர்மையானவன். நிச்சயமாக தெரியும் சுவாமி, அவன் தான் திருடன். அப்படியானால் அவனை கடுவேற்றுங்கள் என்றான் அரசன். அது அந்த காலத்து சட்டம், கொடுமையான சட்டங்களிலே ஒன்று. கடுவேற்றுவதென்றால் என்னவென்றால், ஒரு இரும்பு ஆணி, பெரிய ஆணியிலே ஒருவனை உட்கார்ந்த வைத்து அப்படியே அழுத்தி விடுவார்கள், தலைவலியாக அது வந்துவிடும். இப்படி இந்த சட்டம் சொன்ன உடனே இவனை இந்த காவலர்கள் ஓடி போனார்கள். ஓடி போய் இந்த முனிவரை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர் ஒன்றுமே பேசவில்லை, அவரை முற்றும் துறந்த முனிவர். அவரை கொண்டு வந்து இந்த ஆணியிலே ஏற்றி அமர்த்தி ஒரே அழுத்தாக அழுத்தி விட்டார்கள். தலைவலியாக ஆணி வந்து விட்டது. வழக்கமாக இந்த கடுவேற்றினால் உடனேயே அந்த உயிர் போய்விடும், அந்த ஏற்றியவனுக்கு உயிர் போய்விடும். ஆனால் இந்த முனிவருடைய ஆத்ம சக்தியினாலே உயிர் போகவில்லை. ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று, 1 வாரம் ஆயிற்று. அவர் அப்படியே இருக்கிறார், தியானத்திலே இருந்தவர் போல இருக்கிறார். பயந்து போனார்கள் இந்த காவலர்கள். ஓடி வந்து அரசனிடம் சொன்னார்கள், அவரை கடுவேற்றினோம், அவருடைய உயிர் பிரியவில்லை, அப்படியே இருக்கிறார் என்றார். உடனே அரசன் ஓடி வந்தான். வந்து பார்த்தால் ஒரு உயர்ந்த ரிஷியை இவர்கள் கழுவேற்றி இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. உடனே அவர் காலிலே விழுந்து வணங்கினார். இந்த அரசன் வணங்கினான். சுவாமி, நான் தெரியாமல் தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அரசன் கேட்டார். இப்போது இந்த முனிவர் சொன்னார், அரசனே, நான் உண்மைப்படை சொல்ல மாட்டேன். இந்த தர்மங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தர்ம தேவதை இருக்கிறானே யமன், அவனை என் முன்னாலே வர சொல் என்று சொன்னார். இந்த முனிவருடைய சக்தியாலே யமனை வர சொன்ன உடனே யமன் வந்தான். யமன் வந்து இந்த முனிவரை பார்த்து, சுவாமி, என்னை உத்தரவிட்டீர்கள், நான் வந்து விட்டேன், என்னது எதற்காக வந்து என்னை வர சொன்னீர்கள் என்று கேட்டான். கேட்ட உடனே இந்த முனிவர் கேட்டார், அப்படி கழுவுல இருந்தபடியே கேட்கிறார், எனக்கு இந்த தண்டனையை நீ ஏன் கொடுத்தாய்? நான் பிறந்த நாள் தொடக்கம் இறைவனை நினைந்து வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறேன், தவம் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை கடுவேற்றும்படி ஏன் வைத்தாய்? தர்ம தேவதையை நீ பதில் சொல்லி என்றார். அதற்கு தர்ம தேவதை சொன்னது, சுவாமி, நீங்கள் இந்த பிறவியிலே ஒரு பிழையும் விடவில்லை, ஆனால் போன பிறவியிலே நீங்கள் ஒரு பிழை விட்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளாக நீங்கள் இளைஞர்களாக விளையாடுகிற பொழுது அந்த விளையாட்டின் போது நீங்களும் நண்பர்களுமாக சேர்ந்து தும்பியை பிடித்து, தும்பி தெரியுமல்லவா, தும்பியை பிடித்து அதன் பின்னாலே ஒரு ஊசியிலே குத்தி அந்த ஊசியிலே நூல் கட்டி தும்பியை பறக்க விடுவீர்கள். இது பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த பாவத்துக்காகத்தான் நீங்கள் போன பிறவியிலே, இந்த பிறவியிலே குழந்தையாக இருந்து விளையாடுகிற பொழுது இந்த ஊசியை குத்தி விளையாடினீர்கள். அந்த பாவத்துக்கு தான் உங்களுக்கு இந்த கடுவேற்றுகிற தண்டனை என்று யமதேவன் சொன்னான். முனிவருக்கு கோபம் வந்தது. யமதேவனை, இங்கே வா, நீ சொன்ன விளையாட்டை நான் எந்த வயதிலே செய்தேன் சொல் என்றால், நீங்கள் 4-5 வயதிலே விளையாடுகிற பொழுது செய்தீர்கள். யமனே, நீ தவறு செய்து விட்டாய். என்ன தவறு செய்து விட்டாய்? நான் விளையாடி இந்த பிழை செய்த பொழுது எனக்கு 4-5 வயது என்று சொன்னாயே, உனக்கு தர்ம நூல்களை நீ படித்ததில்லையா? தர்ம நூல்கள் என்ன சொல்கின்ற என்றால், 13 வயது வரையும் ஒரு பிள்ளை செய்கிற பிழைக்கு பெற்றோருக்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டும். அன்றைக்கும் பொருத்தம், இன்றைக்கும் பொருத்தம். 13 வயது வரை ஒரு குழந்தை பிழைவிட்டதென்றால் அந்த பிழைக்கான தண்டனை பிள்ளைக்கு இல்லை, பெற்றோருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளை பிழை செய்யாமல் 13 வயது வரை பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த கடமையை செய்திருந்தால் நீ எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டாய். இந்த தண்டனையை நீ எனக்கு தெரியாமல் கொடுத்து விட்டாய். ஆகவே உன்னை சபிக்கிறேன் என்று யமனை அந்த முனிவர் சபித்ததாக மகாபாரதத்திலே ஒரு கதை வரும்.
இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அருள் என்ற அன்பு என்று ரெண்டு இருக்கிறதே, இல்லறத்திலே நாங்கள் மெல்ல மெல்ல வளருகிற பொழுது அந்த இல்லறத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், படிப்படியாக நாங்கள் வளர வேண்டும். விருந்து அதே கடவுள் வைத்தார் என்றால், இந்த இயல்பான ஒரு பருவம் முடிந்த பிறகு, நான் சொன்னேனே 13 வயது வரை ஒரு பிள்ளைக்கு இயல்பான அந்த வாழ்க்கை முறை வளர்கிறது. அதுவரை அதற்கு இச்சை ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு அதற்கு இச்சை வருகிறது. அதற்கு இச்சை வந்த பிறகு அவனுக்கான ஒரு இணையை தேட விரும்புகிறான். ஒரு பெண் ஆணை தேடுவாள், ஒரு ஆண் பெண்ணை தேடுவாள். அவர்கள் 2 பேருக்கும் திருமணம் செய்கிற வயது வரும். கடவுள் அதையெல்லாம் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறார். 13 வயது வரையும் அந்த உணர்வே கொடுப்பதில்லை. அதான் அந்த வயது பற்றிய விசேஷம் சொன்னேன். அதற்கு மேலே வளர 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 அதற்கு பிறகு வாழ்க்கையிலே ஒரு துணை தேட வரும். அந்த 13 வயதுக்குள்ளே அந்த காலத்திலே படித்து முடித்து விடுவார்கள். அப்படித்தான் படிப்பு இருந்தது. படித்து என்னன்னா குருவிடம் போய் இருந்து படிக்கிற பொழுது முழு நேரமும் படிப்புக்கு செலவழிப்பது. அப்படி படித்து முடித்த பிறகு இந்த 2 பேர் திருமணம் செய்வார்கள். திருமணம் செய்வது எதற்காக என்று கேட்டால், அன்பு விருத்திக்காகத்தான் திருமணம். நீங்க நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான் என்று வையுங்கள். அப்போ அவனுக்கு அன்பு தெரியாதா? திருமணத்துக்கு பிறகுதான் அன்பு தெரியுமா என்றால், திருமணத்துக்கு முன்பு அவன் மற்றவர்களிடமிருந்து அன்பை பெறுவான். திருமணத்துக்கு பிறகுதான் அவன் மற்றவர்களுக்கு அன்பை கொடுப்பான். இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள். நான் அதற்கு விளக்கம் சொல்வது உண்டு. ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு பையன், தாய் ஏதாவது நல்ல உணவு செய்து வைத்திருக்கிறாள் என்றால், என்ன ஏதென்று ஒன்றும் தெரியாமல் அத்தனையும் எடுத்து சாப்பிட்டு விடுவான். இவனுக்கே திருமணம் ஆகிவிட்டதென்றால் அந்த உணவிலே ஒரு கொஞ்சத்தை மனைவிக்காக வைக்க தொடங்குவான். அங்கேதான் மாமியார் மருமகள் சண்டை தொடங்கும். இவ்வளவு நாள் இருந்தானே, எனக்கு ஒரு நாள் இப்படி வைத்தானா? அம்மா அந்த காலத்திலே இந்த தோசைக்காக மாவாட்டுவாள். ஒரு நாள் இவன் ஏனென்று கேட்டதில்லை. மனைவி வந்து ஆட்டின உடனே, உன்னுடைய கையெல்லாம் புண்ணாயினா பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா என்று போய் உட்கார்ந்து விடுவான். அப்பதான் அம்மா நினைப்பான், அடப்பாவி, நான் இவ்வளவு நாளும் இருந்தேனே, எனக்கு செய்யாத உதவியை செய்கிறானே என்று சண்டைகள் அங்கே இருந்துதான் தொடங்குகிறது. என்ன காரணம் என்றால், திருமணமான பிறகுதான் ஒருவனுக்கு அன்பு செய்கிற பயிற்சி வருகிறது. இது அம்மா கோபிக்க கூடாது. ஏனென்றால் அம்மாவினுடைய அப்பாவும் இப்படிதான் பண்ணினார். மாமியாருக்கு அவரும் பண்ணினதில்லை, அவரும் இதைத்தான் பண்ணினார். ஆகவே இது வரிசையாக நடக்கிற ஒரு விஷயம். தாய் சந்தோஷப்படவன், என் பிள்ளை அன்பு செய்ய தொடங்கி விட்டான். அதனாலே தான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம் வைக்கிறார். வாழ்க்கை துணை என்றால் என்ன? நல்ல ஒரு மனைவி வந்து வாய்ப்பது. அதெல்லாம் இத்தனை அற்புதமா சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு வாழ்க்கை துணையோடு வாழத் தொடங்கினால் புதல்வரை பெறுதல், ஒரு குழந்தை பிறக்கும். இங்க பாருங்க, மனைவிக்கென்று எடுத்து வைத்தானே, இப்பொழுது பிள்ளை பிறந்து விட்டால் அவனுக்கு நல்ல சாப்பாட்டை சாப்பிடவே மனம் வராது. எல்லாம் பிள்ளைக்கு ஒதுக்குவான். இதுதான் நல்ல தந்தைக்கு அடையாளம். நான் சொல்றது நல்ல தந்தைக்கு அடையாளம். சில மோசமான தந்தைகள் இருக்கிறார்கள், பிள்ளையோடு போட்டி போடு சாப்பிட உட்கார்வார்கள். நான் சொல்றது, இந்த உலகத்திலே 3 அசிங்கம், சகிக்க முடியாத அசிங்கங்கள் என்னவென்று கேட்டால், மாணவனோடு போட்டி போடுகிற குரு, மாணவனுடைய பெருமையை பார்த்து ரசிக்க தெரியவன் ஒரு நல்ல குருவுக்கு. அப்படி இல்லாமல் சில குருமார் இருக்கிறார்கள், மாணவனுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுவார். அது உலகத்திலே பெரிய அசிங்கம். அதுக்கு அடுத்ததாக அசிங்கம் நான் சொல்வது உண்டு, பிள்ளையோடு போட்டி போடுகிற தந்தை. அம்மா இவனுக்கு 1 வச்சு பிள்ளைக்கு 2 வச்சா, அதனடி அவளுக்கு 2 வைக்கிறேன், எனக்கும் செய்யணும். இதை விட ஒரு அறிவிப்பு உண்டா? பிள்ளை சாப்பிட்றதை பார்த்து மகிழ்கிறவன் தான் தந்தை. இது 2வது. 3வது அசிங்கம் நான் சொன்னேன். இப்ப பல பேர் சொன்னோன்னே ஆண்களை பார்த்து சிரிக்கிறீர்கள், எனக்கு தெரிகிறது. இன்னும் 3வது அசிங்கம் இருக்கிறது. தன் பிள்ளை பெண் பிள்ளையோடு போட்டி போட்டு அலங்காரம் பண்ணி கொள்ளுகிற தாய். அவளுக்கு ஒரு அட்டிகள் தான், எனக்கு 2 அட்டிகள் போட்டியிருந்தாங்க. இந்த 3ம் சகிக்க முடியாத அசிங்கங்கள். இப்போ இந்த தந்தை சரியான தந்தை என்றால், பிள்ளை பிறந்து விட்டால் அந்த அன்பு, மனைவியிலே வந்த அன்பு பிறகு பிள்ளைக்காக. இதில் என்ன சிறப்பு என்றால், இந்த உலகத்திலே நமக்கான இந்த இன்பங்கள் என்று இருக்கிறதே, அது சொல்ல வேண்டாம், சொன்னால் நேரமாகிவிடும். இந்த இன்பம் என்றால்
உண்மையா இன்பம் என்றால் என்ன என்று நம் பல பேருக்கு தெரிவதில்லை. இன்பம் என்றால் என்ன என்றால் நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கிறதே, மெய்வாய் கண் மூக்கு செவி, இதிலே ஏதாவது ஒன்று நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும், அதுதான் இன்பம். ஏதாவது ஒன்று நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும். சில பேருக்கு துன்ப நீக்கமே இன்பமாக தெரிகிறது. ரொம்ப தாகமா ஓடி வந்து அம்மாவிட்ட கேட்கிறான், அம்மா ஒரு சம்பு தண்ணி கொடுன்றோன்னு தண்ணி கொடுக்குறாள். தண்ணி குடித்தோன்னா அதை குடிக்கிறான். குடிச்சுட்டு அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்குன்றான். தண்ணி குடிக்கிறது சந்தோஷமா? அப்படியானா தண்ணியை குடிச்சோட்டே இருந்துட்டாமே. இவனுக்கு என்ன சந்தோஷம் என்றால் துன்ப நீக்கம் இன்பம் போல தெரிந்தது. அப்படி இல்லை. இன்பம் என்றால் என்னவென்றால் ஏதாவது ஒரு புலன் மகிழ வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது உண்மையிலே ஒரு புலன் மகிழ்கிற இன்பம் இருக்கிறது, 2 புலன் மகிழ்கிற இன்பம் இருக்கிறது, 3 புலன் மகிழ்கிற இன்பம் இருக்கிறது. உண்மையான பூரணமான இன்பம் என்றால் ஐம்புலனும் ஒன்றாக இன்பப்பட வேண்டும். ஏதாவது ஒரு அனுபவத்தை நாங்கள் பெறுகிற பொழுது ஐம்புலனுக்கும் இன்பம் பெற வேண்டும். அதாவது காது மகிழ வேண்டும், கண் மகிழ வேண்டும், மூக்கு மகிழ வேண்டும், வாய் மகிழ வேண்டும், உடம்பு மகிழ வேண்டும். இது ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தான் கொடுப்பார்கள் என்கிறார் திருவள்ளுவர். கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து இப்படி அனுபவிக்கிற இன்பம் ஒன்றொடி கண்ணே உள என்றார் காமத்துப்பாடியை. ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் தான் இந்த ஐம்புலன் இன்பத்தையும் ஒருமித்து கொடுக்கலாம். ஆனால் அந்த அளவுல நின்றாலும் இல்லறம் பூரணம் இல்லை. அதற்கு பிறகு குழந்தை பிறந்தவுடனே குழந்தை இந்த இன்பத்தை பெற்றோருக்கு கொடுக்கும், ஐம்புலனுக்கும் கொடுக்கும். அது உண்ட உணவை மிச்சம் எடுத்து சாப்பிட்டால் ஒரு சந்தோஷம், அதை மோர்ந்தால் ஒரு சந்தோஷம், அதை உடம்பிலே மணியிலே தூக்கி வைத்தால் சந்தோஷம். இப்படி பிள்ளை பிறந்தவுடனே அன்பு விரிய தொடங்குகிறது. இப்ப என்ன தெரியுமா? மனைவியிலே அன்பு, பிள்ளையிலே அன்பு, இப்படி அன்பு வந்ததல்லவா? அன்பு வந்த அன்பு அந்த அளவிலே நிற்காது. அன்பு பழக்கமாக பழக்கமாக அன்பு விரிய தொடங்கும். இதுதான் தமிழனுடைய வாழ்க்கை. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் என்று சொல்கிறோமே, அந்த குணம் என்ன என்று கேட்டால் பல பேருக்கு தெரியவில்லை. இப்ப சில பேர் காட்டி கொடுக்கிற குணம் என்கிறார். அதுவல்ல, உண்மையான அன்பு. அன்பு விரிசித்தான் தமிழர்களுடைய குணம். இப்ப இல்லறத்திலே மனைவியிலே அன்பு வந்தது, பிறகு பிள்ளையிலே அன்பு வந்தது. பிள்ளையிலே அன்பு வந்த பிறகு அந்த அன்பு சமூகத்துக்குள்ளே விரியும். வீட்டுக்குள்ளே அன்பு இல்லாமல் சமூகத்துக்குள்ளே அன்பு வராது. சில பேர் வீட்டிலே ஒரே சண்டை, நான் சமூகத்துக்கு பாடுபடுகிறேன் என்று போகிறான். பொய். வீட்டுக்குள்ளே முதல் அன்பு நிறைய வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், மனைவியிலே அன்பு, பிள்ளையிலே அன்பு வந்ததா? இப்ப வீடு அன்புமயமாகி விட்டது. இப்ப என்ன செய்யும் தெரியுமா? அந்த அன்பு என்கின்ற பண்பு அப்படியே கசிய தொடங்கி சமூகத்துக்குள்ளே போகும். அதற்கு அடையாளம் தான் விருந்தோம்பல். உன் வீட்டிலே உன் பிள்ளைக்கு உன் மனைவிக்கு கொடுத்த உணவை இன்னொருவனுக்கும் கொடுத்து மகிழத் தொடங்குகிறாய் அல்லவா? அதுக்கு என்ன அடையாளம் என்றால் உன் அன்பு சமூகத்துக்குள்ளே போக தொடங்கிவிட்டது. இதுதான் அந்த இது. அதுக்கு அடுத்தது ஒரு பொருள் வைக்கிறார். என்னவென்றால் இனியவை கூறல். இனிமையாக நீ பேசினால்தான் சமூகம் உன்னிடம் வரும். இனிமையாக பேசினால்தான் சமூகம் உன்னிடம் வரும். சில பேரை பார்த்தாலே அடுத்த வீதிக்கு போயிடுறான் பல பேர். இனிமையாக பேசினால்தான் சமூகம் உன்னிடம் வரும். ஆகவே விருந்தோம்பலுக்கு பிறகு இன்சொல் வைத்தார். அதற்கு பிறகு நடுவு நிலைமை வைத்தார். சமூக வாழ்க்கையை நீ தொடங்கிவிட்டால் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாதவனாக நீ இருக்க வேண்டும். இது அவசியம். நன்றியுடைமை வைத்துவிட்டு தான் இதை வைக்கிறார். அதாவது சமூக வாழ்க்கை தொடங்கிவிட்டால் ஒருவன் செய்த நன்றியை நீ மறக்க கூடாது. இது அத்தியாவசியமான காரியம். நன்றி மறக்காமல் இருக்கிறேன் என்பதற்காக ஒரு வழக்கு வருகிற பொழுது பாரபட்சம் காட்டக்கூடாது. நன்றியை வைத்துக் கொண்டிருப்பது வேறு, நடுவு நிலைமை தவறுவது வேறு என்று நடுவு நிலைமையை வைத்தார். அதற்கு பிறகு வைத்த குரல் எல்லாம் என்ன குரல் என்றால், சுருங்க சொல்லுகிறேன், திரி கரணமும் சுத்தமாகும்படி பார்த்துக்கொள். மனதிலே நீ குற்றம் செய்யக்கூடாது, வார்த்தைகளிலே நீ குற்றம் செய்யக்கூடாது, செயலிலே குற்றம் செய்யக்கூடாது. இவ்வளவுதான். இந்த இல்லறவிகள் முழுவதையும் நீங்கள் பார்த்தால் கணவன், அதுக்கடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளை, அடுத்தது விருந்து என்ற உடனே சமூக வாழ்க்கை தொடங்கிவிட்டது. மனைவி பிள்ளை என்கிற அளவுக்கு வீடுதான். எப்போ விருந்து தொடங்கியதோ அப்பொழுது சமூக வாழ்க்கை தொடங்கிவிட்டது. சமூக வாழ்க்கைக்குள்ளே போகிற பொழுது அவனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை, ஒருவர் செய்கிற நன்றியை பெற்றுக்கொண்டால் அதை கடைசி வரையும் நினைத்திருப்பது இந்த நன்றி. அந்த நன்றியை பேணுவதற்காக நடுவு நிலைமை தவறிவிடக்கூடாது. இவனா அவனா கொலை செய்தான் என்று கேட்கிற பொழுது இவன் எனக்கு உதவி செய்தவன், நன்றி உடையவன், ஆகவே நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று பொய் சொல்லக்கூடாது. இவன் செய்தது பிழை என்று சொல்லுகிற துணிவு வேண்டும்.
இவ்வளவும் வந்தால் சமூக வார்த்தை பூர்த்தியாகிவிடும். இனி சமூகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் நீ சுத்தமானவனாக இருக்க வேண்டும். சுத்தமானவனாக இருப்பது என்றால் என்ன என்று கேட்டால், உடம்பாலே சுத்தமாக இருக்க வேண்டும், மனதாலே சுத்தமாக இருக்க வேண்டும், வாக்காலே சுத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் திருவள்ளுவர் எத்தனையோ நுட்பம் சொல்லுகிறார். வாக்கிலே வரக்கூடிய குற்றங்கள் என்று 4 குற்றங்களை சொல்லுகிறார். அதையெல்லாம் கண்டிக்கிறார். மேலோட்டமாக நான் இதை தொட்டுவிட்டு தான் போகிறேன். திருக்குறளுக்கு எங்கே போய் சொல்லி முடிப்பதென்று எனக்கு உண்மையிலே ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த மனமொழி மெய்கள் எல்லா குற்றங்களையும் நீக்கி விட்டாயா, இனி சமூகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். சமூகம் உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உனக்கு இப்ப அன்பு பெருகி 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 மனைவியிலே, பிள்ளையிலே, சமூகத்துக்குள்ளே அன்பு பெருகி பெருகி வருகிற பொழுது உன்னுடைய அன்பு அப்படியே விருத்தியாகி கொண்டு வரும். குற்றங்கள் நீங்க 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 அன்பு கூடும். ஒளி வர 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 இருள் குறையும். அதுதான் இயல்பு. இப்போ உனக்கு குற்றங்கள் இருந்ததே அது இருள். உன்னிடம் ஒளி வர 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 இருள் நீங்கிவிடும். சமூகம் உன்னை மதிக்க தொடங்கும். அப்போ நீ என்ன செய்வாய் என்றால், சமூகத்தை உன் வீடு போல நினைப்பாய். சமூகத்தை உன் வீடு போல நினைக்க தொடங்குவாய். அது என்ன சமூகத்தை வீடு போல நினைப்பதென்றால், வரைக்கும் உனக்கு அல்லது உன் வீட்டுக்கு என்று தானே நினைத்திருந்தாய். என்றைக்கு அந்த பொருளை நீ சமூகத்துக்கு கொடுக்க தொடங்குகிறாயோ அன்றைக்கு தான் நீ பூரண சமூக மனிதனாக மாறுகிறாய். நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம். என்னிடம் ஒரு பேனை இருக்கிறது. அந்த பேனையை என் பிள்ளை கேட்டால் கொடுத்து விடுகிறேன். என்னுடைய பேனை என்று வைத்துக் கொண்டிருந்தவன் ஒரு இளைஞன் கல்யாணமாகிய பிள்ளை பிறந்து விட்டோடனே பிள்ளை வந்து, அப்பா இந்த பேனையை கொடு என்றால் கொடுத்து விடுகிறான். ஏன்? அன்பு விருத்தி. அப்படி கொடுத்தவன் அந்த அன்பு சமூகத்துக்குள்ளே போக 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 என்ன ஆக வேண்டும்? சமூகத்தினுடைய கடைக்கோடி மனிதன் ஒருவன் வந்து கேட்கிறான், உன்னுடைய ஒரு பொருளை கொடுத்தால் தான் நீ அன்பு விருத்தியான மனிதனாக ஆவாய். அப்படி கொடுப்பதற்கு 2 வரையறை செய்கிறார் திருவள்ளுவர். ஒன்று ஈகை, அடுத்தது ஒப்புரவு. திருக்குறளிலே கடைசி இல்லறத்தினுடைய கடைசி அதிகாரங்கள் ஈகை அல்லது ஒப்புரவு. ஈகை என்றால் என்ன, ஒப்புரவு என்றால் என்ன என்றால், சமூகத்திலே வறுமைப்பட்ட தனி மனிதன் ஒருவனுக்கு நீ செய்கிற உதவிக்கு பெயர் ஈகை. சமூகம் ஒட்டுமொத்தத்துக்குமாக நீ செய்கிற உதவிக்கு பெயர் ஒப்புரவு. இப்போ தேராஜ ஐயா, நம்முடைய செட்டியார் ஐயா அவர்கள் இந்த கல்லூரியை கட்டி இருக்கிறாரே, அதுக்கு என்ன பெயர் என்றால் ஒப்புரவு. அவரே எத்தனையோ பேருக்கு ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்திருப்பார், அது ஈகை. அப்போ ஈகை ஒப்புரவு என்று 2ம் வந்துவிட்டால் இவன் தன் பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன் ஆகி விடுகிறான். அதனால என்ன வரும் என்றால் கடைசி அதிகாரம் புகழ். இவ்வளவுதான் திருக்குறள். இல்ல, அதாவது கல்யாணம் பண்ணிய ஒரு இளைஞன் மெல்ல மெல்ல அன்பை விருத்தியாகி சமூகம் முழுவதும் அன்பு காட்டத் தொடங்குகிற பொழுது அந்த அன்பினுடைய விருத்தியினாலே அவனுக்கு புகழ் வந்து சேரும் என்பதோடு இல்லறம் முடிகிறது. அதனால் தான் திருவள்ளுவர் அதை சொல்லுகிற பொழுது அன்பும் அறனும் உழைத்தாயின் பண்பும் பயனும் அது என்று முடிக்கிறார். அன்பே பண்பாக வேண்டும், அறனே பயனாக வேண்டும். இது இல்லறத்தினுடைய பூர்த்தி. இனி இந்த இடத்திலே இருந்து இன்றைய தலைப்பு தொடங்குகிறது. துறவரம். இல்லறம் என்பது வேறு, அது ஒரு ஏதோ தனி ஒரு செக்ஷன் சொல்லிவிட்டு இது ஒரு தனி செக்ஷன் திருவள்ளுவர் பாடினார் என்று நினைத்து விடாதீர்கள். அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்லுகிறார். இங்க பாருங்க, துறவு என்றால் என்ன என்றால், நான் இன்றைக்கு துறவு பற்றி தான் சொல்ல போறேன். துறவு என்றால் என்னவென்றால் அகங்கார மமகாரம் நீங்க வேண்டும். அதுதான் துறவு. அகங்காரம் மமகாரம் துறப்பது என்றால் என்ன? அகங்காரம் என்றால் என்னவென்றால், நான் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கிறதே அது அகங்காரம். எனது என்று நினைக்கிற நினைப்பு இருக்கிறதே அது மமகாரம். இது 2ஐயும் எவன் நீக்குகிறானோ அவன் தான் உண்மை துறவியாக மாறுவான். நான் தயவு செய்து சொல்லுகிறேன் பாருங்கள், துறவி என்பது ஏதோ திடீரென்று ஒரு முடியை எடுத்து ஒருவருடைய தலையிலே வைப்பது போல ஒருத்தருக்கு வரும் என்று நினைத்து விடாதீர்கள். இப்ப அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். அதாவது இன்னார் துறவரம் பூண்டார் என்றால் ஒரு காப்பியை கொடுத்து என்னையே சில பேர் துறவி என்கிறார்கள். அநியாயத்துக்கு அந்த பொய்யை நான் எப்படி ஏற்பது? இப்போ ஒரு காவியை கொடுத்து ருத்ராக்கம் போட்டு நான் விபூதி பூசினா நான் துறவியா? அப்படி இல்லை. துறவை விளக்கம் திடீரென்று ஒரு நாளிலே ஒருவன் துறவியாக முடியாது. அதுவன் எவனாக இருந்தாலும் முடியாது. படிப்படியாக நான் சொன்னேன், இப்படி அன்பை வளர்த்து 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 வந்து உலகத்துக்கு நீ கொடுக்க தொடங்குகிறாயா? கொடுக்க தொடங்குகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் மமகார நீக்கம் வருகிறது. என்றைக்கு இப்போ நான் சும்மா கேட்கிறேன் பாருங்க, இந்த பேச வந்ததுக்காக நான் சொல்வதாக நீங்க நினைக்காதீங்க. இப்போ தியாகராஜ செட்டியார் அவர் இந்த கல்லூரியை ஏன் கட்ட வேணும்?
அந்த பணத்தை அவர் இன்னொரு முதல் செய்து இன்னொரு வியாபாரம் செய்திருக்க முடியாதா? என்றைக்கு தன் பொருளை சமுதாயத்துக்கு கொடுக்க தொடங்கி விடுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் அறவாசி துறவியாக மாறிவிடுகிறார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், மமகாரம், எனது என்ற மமகாரம் போய்விடுகிறது. மமகாரம் போய்விட்டால் 100 புள்ளி எடுத்தால் சித்தி அடையலாம், 50 புள்ளி வந்து விட்டது. அப்ப அரை துறவி. மமகாரம் போய்விடுகிறது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? இல்லறம் முடிந்த கையோடு துறவரம் தொடங்குகிறார். இல்லறம் முடிந்த கையோடு என்றால் இல்லறத்தினுடைய பூர்த்தியிலே ஒருவன் கிட்டத்தட்ட துறவு மனநிலைக்கு வந்து விடுகிறான். வந்துவிட்டால் துறவரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். முதல் அதிகாரம் அருளுடைமை. திருக்குறள் ஒரு துறவரத்திலே முதல் அதிகாரம் அருளுடைமை. ரொம்ப பண்ணியிருக்கிறது. இப்ப பாருங்க, நான் சொன்னேனே, இல்லறத்துக்கு அன்பு, துறவரத்துக்கு அருள். அப்போ இந்த அன்பு என்றால் என்ன, அருள் என்றால் என்ன, அது வேற புரியல சார் என்கிறார்கள் சில பேர். அன்பென்றால் என்னவென்றால், அதுக்கு ரொம்ப தெளிவாக நம் பெரியவர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டார்கள். அன்பென்றால் தொடர்புடையவர்கள் மேலே நாங்கள் செலுத்துவது அன்பு. தொடர்புடையவர்கள் மேலே, இப்ப என் பிள்ளை ஓடி வந்து இதில் விழுந்து விட்டான், விழுந்த உடனே என் பதறுகிறதே, அது அன்பு. தொடர்பிலார் மாட்டும் செய்யப்படுவது அருள் என்றார்கள். யார் என்று தெரியாத ஒரு பிள்ளை வந்து இதில் விழுகிறான், விழுந்தோடனே என் மனம் பதறுகிறதா, அப்ப நீ அன்பை கடந்து அருளுக்கு போய்விட்டாய் என்று அர்த்தம். இதுதான் அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம். திருவள்ளுவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இல்லறத்திலே துறவரத்திலே முதல் அதிகாரத்திலேயே அருளுடைமையை வச்சுட்டார். அப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? இல்லறத்திலேயும் முதல் அதிகாரமாக அன்புடைமை வைத்திருக்க வேண்டும். அங்க அன்புடைமை வைக்கவில்லை. எங்க செய்கிறார்? இல்வாழ்க்கை சொல்லி, வாழ்க்கை துணைநலம் சொல்லி, புதல்வரை பெறுதல் சொல்லி, அதற்கு பிறகுதான் அன்புடைமை வருகிறது. ஏன் பண்ணினார் திருவள்ளுவர் என்றால், அன்புடைமை திடீரென்று வராது. மனைவி பிள்ளை என்று வந்த பிறகுதான் அன்பு வரும். அதனாலே அது வந்த வரிசையிலே அன்பை வைத்தார். ஆனால் துறவு செய்து கொண்டு போக வருவதல்ல அருள். அருள் வந்தால் தான் நீ துறவியாக ஆகலாம். அருள் என்பது என்னவென்றால் பாருங்கள், எல்லா உயிர்களையும் நேசித்தல். அதுதான் துறவுக்கான முதல் லட்சணம். துறவுக்கான முதல் லட்சணம். நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நினைத்து சிலிர்க்க வேண்டிய வார்த்தை. வாடும் பயிர்களை காணும் போதெல்லாம் வாடினேன் என்றார். நாங்க மனுஷரை பார்த்தே வாடுகிறோம் இல்லை. ஒரு துறவி தியானத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு முன்னாலே ஒரு பெரிய பச்சை புல்வெளி. அந்த புல்வெளியிலே அவர் ஒன்றி தியானத்திலே இருந்தார். தியானத்தில் அதுவாக மாறிவிட்டார், புல்வெளியாக மாறிவிட்டார். அப்போது ஒருத்தன் இந்த சப்பாத்து காலாலே அந்த புல்வெளியை அப்படி மிதிச்சு மிதிச்சு நடந்து வந்தானாம். இந்த துறவி விழுந்து துடிச்சார். என்ன தெரியுமா? அந்த புல்லில விழுகிற உதை தண்ணிலே விழுகிறதாக அவர் நினைத்தார். இதெல்லாம் நினைக்க முடியுங்களா? இது வேற ஒரு சமயத்தாலே தொட்டு பார்க்க முடியுங்களா? அதுதான் துறவு என்கிறார்கள். அருளுடைமை வர வேண்டும். எல்லா உயிர்களையும் நீ நேசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீ துறவியே அல்ல என்று விட்டார். துறவினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் அருளுடைமை என்கின்ற ஒன்றை வைக்கிறார். அதிலே சொன்னார் பாருங்கள் ஒரு குறள், மண்ணுயிர் ஓம்பி அருளாளர்க்கு இல்லென்பர் தன்னுயிர் அஞ்சும் தினை. இந்த திருக்குறள் தான் சார் என்னை வாழ்வித்த திருக்குறள். நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார். என்னை குடுமையோடு பார்த்துட்டு பல பேர் என்னை பிராமணன் என்று நினைக்கிறார்கள். நான் அப்படி இல்லை. நான் சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அந்த குடும்பத்திலே இந்த வழிபாட்டு முறையோ பக்தியோ இதெல்லாம் பெரிய அளவிலே இருந்ததில்லை என் பெற்றோர்களுக்கு. எங்கள் குடும்பத்திலே எல்லாரும் மாமிசம் சாப்பிடுவார்கள். அந்த குடும்பத்திலே பிறந்ததால ஒரு காலத்திலே நானும் சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பாதை மாறிய பொழுது இதை விட முடியவில்லை. அந்த மாமிசம் சாப்பிட்டு பழகின ருசியை விட முடியவில்லை. ஒவ்வொரு தரமும் நினைப்பேன், விட வேண்டும் என்று நினைப்பேன். விட முடியாமல் தத்தளிப்பேன், விடுவேன். பிறகு கொஞ்ச நாளாலே அது விட முடியாமல் தோற்பேன். வெளிப்படையாக சொல்லுகிறேன், தோற்பேன் என்றால் திடீரென்று வெளியிலே வர முடியவில்லை. அப்படி இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்திலே அப்போ சண்டை நடந்து கொண்டிருந்த காலம், நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்திலே யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமாக இருந்த ஒரு ஆசிரியரை சுட்டு போட்டு விட்டார். அது யாழ்ப்பாணத்தையும் அதிர செய்த மரணம். வீதியிலே கிடக்கிறாரோ எல்லாரும் போற்றுகிற ஒரு ஆசிரியர். ஏன்னா நான் நடுங்கி போய்விட்டேன். நான் அவரிடம் படித்தவன் இல்லை. ஆனாலும் அந்த செய்தி, அந்த சம்பவம் என்னை நடுங்க செய்து விட்டது. இரவெல்லாம் மேல் பதறுகிறது.
என்னுடைய பதட்டம் எப்படி இருந்தது என்று கேட்டால், இதையே சகிக்க முடியவில்லையே, என்னுடைய நண்பர்களுக்குள்ளே, என்னுடைய உறவுக்குள்ளே யாரையாவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் எப்படி தாங்க போகிறேன் என்று நினைத்து என் மனம் பதறியது. கடவுள் பார்க்க எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறார் என்று. அப்போ எல்லாம் நாங்கள் இந்த பிபிசி நியூஸ் கேட்போம், என்ன நடக்கிறது, எங்கே சண்டை நடக்கிறது என்று நியூஸ் கேட்போம். அன்றைக்கு நியூஸ் கேட்கிறேன். அந்த காலத்திலே, இப்போ எப்படியோ தெரியவில்லை, ஒரு திருக்குறள் சொல்லித்தான் நியூஸ் ஆரம்பிப்பார். அன்றைக்கு திருக்குறள் சொல்கிறார் அவர் என்னவென்றால், மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்பர் தன்னுயிர் அஞ்சும் திணை. அந்த குறளுக்கு என்ன விளக்கம் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற உயிர்களை பாதுகாத்து அருள் செய்கிறவனுக்கு தன்னுடைய உயிருக்கு பயப்பட வேண்டிய தேவை வராது என்பது அந்த குறளுக்கு அர்த்தம். பாருங்க, எல்லாம் எல்லாருக்கும் பொதுவில்லை. அன்றைக்கு பயத்திலே இருந்த எனக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஆபத்து விடுமோ வந்து விடுமோ என்று பயத்திலே இருந்த எனக்கு அந்த குறள் அப்படியே நெஞ்சுக்குள்ளே போய் புத்திக்குள்ளே போய்விட்டது. அப்பதான் நான் நினைச்சேன், இன்னொரு உயிரை கொன்று உண்ணுகிற எனக்கு என்னை சார்ந்த உயிருக்கு துன்பம் பெறக்கூடாது என்று கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடவுளுக்கு முன்னாலே போய் நிற்கலாமா? நான் ஒரு உயிரை கொள்கிறேன், உண்கிறேன், என்னுடைய வீட்டிலே பகிர்ந்து உண்கிறேன். நம்முடைய தமிழுக்கும் சமயத்துக்கும் இருக்கிற பெருமை இதுதான் பாருங்கள். இன்னொரு உயிரை வதைத்து உண்கிற உனக்கு கடவுளிடம் போய் உன் உயிரை காப்பாற்று என்று கேட்கிற உரிமை ஒரு காலமும் இல்லை. என் பிள்ளையை காப்பாற்றித்தா, என்னுடைய கணவனை காப்பாற்றித்தா என்று எப்படி நீ கேட்பாய்? எத்தனை உயிர்களை நீ கொள்கிறாய்? அதனாலே தான் திருவள்ளுவர் சொன்னார், இன்னொரு உயிரை கொள்கிறவனுக்கு கடவுளுக்கு முன்னாலே போய் நின்று என்னை சார்ந்த உயிரை காப்பாற்று என்கின்ற உரிமை இல்லை. என்றைக்கு அந்த குறள் என் மனதிலே பதிந்ததோ அன்றைக்கு இந்த அழுக்கிலே இருந்து நான் வெளியிலே வந்தேன். இன்றைக்கும் எனக்கு நினைக்கிற பொழுது நான் திருவள்ளுவனுக்கு கடமைப்பட்டதிலே இதுதான் முக்கியமான கடமை. என்னை சுத்தப்படுத்தி தந்திருக்கிறார். அதனாலே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? அருளுடைமை சொன்னார். அருள் உள்ளவர்களாக மாற வேண்டும் துறவிகள். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், அந்த துறவரவியலையே ரெண்டா பிரிக்கிறார். அது நேராக திருவள்ளுவர் செய்த வேலை இல்லை, பின்னாலே செய்த வேலை. என்ன செய்கிறார்கள்? விரதம் ஞானம் என்று துறவரவியலை ரெண்டாக பிரிக்கிறார்கள். விரதம் ஞானம் என்று ரெண்டு பகுதி. விரதத்திலே 9 அதிகாரங்கள், 90 குறள்கள். ஞானத்திலே 4 அதிகாரம், 40 குறள்கள். இந்த 4 அதிகாரம் இருக்கிறதே, இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறள் படிக்க நேரம் இல்லையா? நீ முழுசா படிக்க வேண்டாம். நான் மாணவர்களுக்கு சொல்றது, திருக்குறளை முழுசா படிக்க வேண்டியது வேண்டாம். இல்லறத்தையும் துறவரத்தையும் படி, அதுவும் எனக்கு நேரம் இல்லையா? அது கூட வேண்டாம். துறவரத்தை படி, அது கூட எனக்கு நேரம் இல்லை, வேண்டாம். இந்த விரதம் என்ற 9 அதிகாரத்தையும் விட்டுவிடு. இந்த கடைசி வருகிற 4 அதிகாரம் இருக்கிறது, இதை படித்தால் திருக்குறள் படித்ததனுடைய பயன் கிடைக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், முதலிலே புலால் மறுத்தல் என்று தொடங்குகிறார். புலால் மறுத்தல் இந்த 9 அதிகாரத்திலே அருளுடைமை சொன்ன பிறகு முதல்ல சொல்லுகிறார் புலால் மறுத்தல். இதுதான்டா விரதம். பல பேருக்கு தவம் விரதம் என்பது என்ன என்று தெரியவில்லை. நான் இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது, இன்னொரு உயிர் எனக்கு துன்பம் செய்தால் அதை சகிக்கிற ஆற்றல் எனக்கு வர வேண்டும். இது ரெண்டும் தான் விரதம். ஆகவே என்ன சொல்லுகிறார்? முதல் அதிகாரத்திலேயே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், புலால் மறுத்தல் என்கின்ற அந்த பகுதியை வைக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நிச்சயமாக அடுத்த பிறவியிலே சொர்க்கத்தினுடைய ஒரு மூலையிலேயாவது எனக்கு இடம் கிடைக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்று கேட்டால், நான் பல மாணவர்களுக்கு இந்த திருக்குறளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் திருக்குறள் சொன்னதை கேட்டு புலால் உண்ணாமல் விட்ட மாணவர்கள் பல பேர் இருக்கிறார். நான் சொல்வது, நீங்கள் புண்ணியம் செய்து எனக்கு புண்ணியம் தேடுகிறீர்கள் என்று சொல்வேன். நான் கொழும்பிலே அந்த வகுப்பு நடத்துகிற பொழுது அது என்ன சொல்வது, இந்த ரொம்ப பிற்பட்ட குடும்பங்களிலே இருந்து சில இளைஞர்கள் வந்து படித்தார்கள். அந்த குடும்பங்களிலே மாமிசம் இல்லாமல் சாப்பாடே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த குடும்ப அமைப்பே அப்படி. அந்த குடும்பங்களிலே சில பிள்ளைகள் மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டார். நான் நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு. எல்லாம் திருவள்ளுவர் செய்கிற வேலை, என்னுடைய கட்டித்தனம் இல்லை. திருவள்ளுவர் அதை சாப்பிடாமல் பண்ணுகிறார். அவர் பண்ணுகிற வேலை இருக்கிறதே, அது
அது சொன்னால் ரொம்ப விருந்துடும். அவர் என்ன சொல்வாருன்றா, டேய் இப்போ நீ போகிற வழியிலே போகிறாய், ஒருவனுடைய கை இப்படி வெட்டுப்பட்டு இருக்கிறது, அதுக்கு என்ன பெயர்? கை வெட்டுப்பட்டிருந்தால் அதுக்கு புண் என்று பெயர். அப்படித்தானே சொல்லுது. நீ யாருடையதாவது புண்ணை தின்பாயா? அருவருக்கப்படுகிறார். வெட்டுப்பட்ட கையிலே புண் இருக்கிறது, புண்ணை பார்த்தா நாங்கள் அருவருக்கிறோம். யாராவது ஒருத்தன் புண்ணை தின்பானா? உடனே நாங்கள் இல்லை என்போம். ஆட்டை தின்கிறாயே, மாட்டை தின்கிறாயே, வெட்டித்தானே தின்கிறாய், அது அதனுடைய புண் தானே, இந்த புண்ணை நீ தின்னலாமா என்று கேட்டோடனே அடுத்த முறை சாப்பிட வர பொழுது ஐயோ புண்ணை தின்கிறோம் என்கிற எண்ணம் வந்தால் விட்டுருவான். புண்ணை தன்னோன் பெருத்தற்கு தான் பிரிது ஊனும்பான் எங்கனம் ஆடும் அருள் என்று கேட்டார். உன்னுடைய உடம்பு பெருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு உடம்பை வெட்டி கொன்று தின்கிறாயே, உனக்கும் அருளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? தன்னூன் பெருத்தற்கு தான் பிரிது ஊனும்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்டுத்தான் தொடங்குகிறான். அப்போ இதுல இருந்து தொடங்குகிறது, புலால் மறுத்தலே தொடங்குகிறது. 9வது அதிகாரம், அதாவது அந்த விரதத்திலே வருகிற 9வது அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? கொல்லாமை என்று வைக்கிறார். என்ன சார், புலால் மறுத்தல் வேற கொல்லாமை வேறையா என்றால் வேறதான். புலால் மறுத்தல் உன்னுடைய உணவுக்காக இன்னொரு உயிரை கொல்லாமல் விடுவது, அப்படி இல்லை. இந்த கொல்லாமை என்பது இருக்கிறதே, என்ன தேவைக்கும் ஒரு உயிரை கொல்ல மாட்டேன் என்று இருந்தால் அதுதான் விரதத்தினுடைய உச்ச விரதம். ஒரு காலத்திலே சமணர்கள் அதை கடைபிடித்தார்கள். நம் நாட்டிலே சொல்லுகிற சமணர்களிடம் நாங்கள் இழந்தவை பல, பெற்றவை பல. சமணர்கள் இந்த உயிர்கொல் கொல்லாமையை அவர்கள் கடுமையாக கடைபிடித்தார்கள். அந்த சமண துறவிகள் என்ன செய்வார்களாம், இந்த மழை காலம் தொடங்கினால் 4 மாதங்களும் ஓரிடத்திலே போய் உட்கார்ந்து விடுவார்களாம், பிறகு வெளியிலே வரவே மாட்டார்களாம். அந்த 4 மாதம் மாரிகாலம் முடிந்த 4 மாதம் முடிந்த பிறகுதான் அவர்கள் வெளியிலே வருவார்களாம். ஏனென்றால் அந்த 4 மாதங்களிலேயும் இந்த மழையின் காரணமாக உயிர்கள் நிலத்திலே பிறக்கும். அப்படி உயிர்கள் நிலத்திலே பிறக்கிற பொழுது நடந்தால் அந்த உயிர்கள் இறந்து போய்விடும் என்பதற்காக துறவிகள் வெளியிலேயே வரமாட்டார்கள். சதுர்மாசியம் என்று அதற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். 4 மாதம் வெளியிலேயே வரமாட்டார்கள். அந்த காலத்திலே இல்லறத்தார்கள் அவர்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுப்பார்கள். அதுதான் மரபாக இருந்தது, உணவை கொண்டு போய் கொடுப்பது. அப்போ அந்த உணவு கொடுத்த உடனே இருந்த இடத்திலே சாப்பிடுவார்களே தவிர வரமாட்டார்கள். இது அவர்களுக்கு இருந்த ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. நான் விருந்து பற்றி சொல்கிற பொழுது எப்பொழுதும் சொல்வது உண்டு. இந்த சதுர்மாசிய காலத்திலே ஒரு துறவி உட்கார்ந்து விட்டார். அவர் வெளியிலே வரக்கூடிய ஒரு குகையிலே உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு துறவி, பெருந்துறவி. உடனே அந்த ஊரில் இருக்கிற இல்லறத்தார் எல்லாரும் அவருக்கு போய் உணவு கொடுப்பதை ஒரு வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கொண்டு போய் உணவு கொடுத்தார்கள். புதிதாக கல்யாணம் கட்டின ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள் அந்த ஊரிலே. அவர்களுக்கும் ஒரு ஆசை, எல்லாரும் உணவு கொடுக்கிறார்களே, நாங்களும் உணவு கொடுத்தால் என்ன, ஒரு நாள் மட்டும் அவரை அழைத்து வீட்டிலே இருத்தி உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். போய் கேட்டார்கள். துறவி பார்த்தார், சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள். ஒரு நாள் எங்கள் வீட்டிலே உணவு உண்ண வேண்டும் என்ற உடனே சரி, அவர்கள் நடக்கிற பொழுது இப்படி மயிலிற காலை விசிறி நடப்பார்கள், உயிர்கள் இருந்தால் அப்புறம் போக வேண்டும் என்பதற்காக. வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த துறவி. இந்த கணவனுக்கு மனைவிக்கு அப்பதான் திருமணமான கணவன் மனைவி. இன்றைக்கு பாருங்கள், சாமியாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து என்னென்னமோ வகையான உணவெல்லாம் பண்ணிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிற அந்த இல்லற பாந்தம் இன்னும் வரவில்லை. திருமணமான அந்த சாமியார் வருகிற நாள் விட்டது. சாமியார் அங்கு சேர்ந்தார். சாமியார் சேர்ந்த உடனே விருந்து கொடுக்க வேண்டும். அவருடைய பாதங்களை கழுவினார்கள், அந்த தண்ணீரை தலையிலே தெளித்துக் கொண்டார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் துறவிகளுக்கு கொடுத்த மரியாதை. கொண்டு மனை புகுந்து குலாபு பாதம் தொழுக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திடை வைத்தரிச்சனை செய்தபின் உண்டினான்கு வகையிலாறு உணவு கொடுத்து அதற்கு பிறகு அண்டநாயகர் தொண்டராம் என அமுது செய்து அருளினார் என்று பெரிய புராணத்திலே பாடுவார். அடியார்களை எப்படி மதிப்பது, வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு அவர்கள் காலை கழுவி அந்த தண்ணீரை தலையிலே தெளித்து இதெல்லாம் பண்ணினார்கள். துறவிக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைகளாக இளம் பிள்ளைகள் இப்பதான் திருமணமாகி இருக்கிறது, உபச்சாரங்கள் செய்கிறார்கள் என்று மகிழ்ந்தார். கொண்டு இலை போட்டார்கள். ஒரு ஆள் படுக்கக்கூடிய இலை, பெரிய இலையிலே உணவு போடுகிறார்கள். அப்போ சாமி சந்தோஷப்பட்டார். சாதம் கொண்டு வைக்க கொண்டு வந்தார்கள். சாமி அவர்களை கையை காட்டி அந்த பெண்ணை பார்த்து நிறுத்தி, அம்மா, இந்த சாதம் வைக்கிறதுக்கு முதல் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு 2 விரதம் இருக்கிறது.
அந்த 2 விரதத்தின்படி உணவிட்டால் தான் நான் உண்பேன் என்றார். அந்த பெண் கேட்டால், சுவாமி என்ன விரதம் சொல்லுங்கள், நான் அதை கடைப்பிடிக்கிறேன். 1, போட்ட உணவிலே ஒரு துளியை கூட நான் வீச மாட்டேன். அது எதுவானாலும் நான் கீழே வீச மாட்டேன். அது 1. 2வது, சாப்பாட்டிலே கை வைத்தால் அதுக்கு பிறகு பேச மாட்டேன். 1 வீச மாட்டேன், அடுத்தது பேச மாட்டேன். இவள் சொன்னான், சுவாமி அப்படியே ஆகட்டும் என்றார். சரி என்று சுவாமி இன்னொன்னே இலையிலே கொண்டு வந்து நல்ல மல்லிகை பூ போட சாதம் வைத்தாள். மற்ற எல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் வைத்து கொண்டு வந்தாள். கடைசியிலே சாமி சாப்பிட தொடங்கலாமா என்று கேட்டார். இவள் தலையாட்டினாள். இவர் கை வைத்தார். இனி அவர் பேச மாட்டார். சாப்பாட்டில் கை வைத்துவிட்டால் பேச மாட்டார். இவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தினம் சாப்பிட்றவர் அந்த சாப்பாட்டை பிசைந்து சாப்பிட போகிற பொழுது அப்பதான் இந்த பெண் நினைத்தாள், ஐயோ சாம்பார் விட மறந்து போனேனே என்று நினைத்து உள்ளே போனார். அன்றைக்கு வீட்டிலே முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பாரை கொண்டு வந்து சாமிக்கு விருப்பமாக இருக்குமே என்று நினைத்து 4 முருங்கைக்காயையும் போட்டு சாம்பாரையும் விட்டார். சாமிக்கு அப்படியே விரைத்து போய்விட்டார். ஏன், அவர் விரதத்திலே ஒரு விரதம் என்ன, போட்டது எதையும் வீச மாட்டார். முருங்கைக்காயிலே அந்த போதை என்ன செய்வது? அது நினைத்தோடனே சாமிக்கு நெஞ்சு பக்கண்டாகிவிட்டது. என்ன நினைச்சார், இந்த பெண்ணுக்கு சொல்லியும் புரிய இல்லையே, முருங்கைக்காயை போட்டுட்டாலே, இதை நான் வீச முடியாதே என்று நினைச்சவர், எல்லாம் நல்ல சாப்பாடாக இருக்கிறது, அதில் பிறகு சாப்பிடுவோம், இதை சாப்பிட்டு முடிப்போம் என்று 4 முருங்கைக்காயையும் வலித்து சாப்பிட்டார். பிறகு அதை கடித்து ஒரு கோதை விழுங்கினார், 2 விழுங்கினார், 3 விழுங்கிட்டார். 3.25 விழுங்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த பெண் திருப்பி வழியிலே வந்தார். வந்து பார்த்தால் சாமியார் முருங்கைக்காய் இதையெல்லாம் சாப்பிடுறார். ஐயோ, சாமியாருக்கு இவ்வளவு விருப்பமா முருங்கைக்காயிலே, அவருக்கு விருப்பமான உணவை நாங்க உண்ணலாமான்னு நினைச்சு உள்ள போய் சட்டியில இருக்க அத்தனை முருங்கைக்காயை அள்ளி கொண்டு போட்டார். சாமியார் சொன்னாரா, இதையோட 2 விரதமும் போச்சுட்டார். என்னது, இனி இவ்வளவு இருந்தால் எனக்கு இன்றைக்கே முக்தி. 1. 2வது, பேசாத நான் பேசிட்டேன், இன்றையோட விரதம் போச்சு. இது துறவிரத்தார் பேணுகிற அந்த நுட்பமான அருளுக்கு இடையூறு செய்யாமல் விருந்திடுவது என்பது ஒரு பெரிய பாந்தம் பெற்ற அனுபவம் உள்ள தாய்மார்கள் தான் இதை செய்வார்கள். ஆகவே துறவிகளுக்கு அருளுடைமை முதல் சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு கொல்லாமை வரையும் வருகிறார். கொல்லாமை வரை, அதாவது முதலிலே புலால் மறுத்தல் சொன்னவர் கொல்லாமை வரை வந்து ஒரு உயிரையும் வருத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடியுமா? ஒரு உயிரையும் வருத்தக்கூடாது. நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், தாவரங்கள் கூட உயிர்தான், ஓரறிவுள்ள உயிர் என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. தாவரத்துக்கு உயிர் உண்டு, அது தெரியுமா? தாவரத்துக்கு உயிர் உண்டு. அந்த உயிரை அது எப்படி தெரியும் என்றால், இந்த உயிர்களை வரிசையாக அடுக்கிற பொழுது கடைசி வரிசையிலே தாவரங்களை வைக்கிறார்கள். தாவரங்களுக்கு உயிர் உண்டு. அது எப்படி தெரியும் என்றால், அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு தாவரத்தை இறைவன் படைத்திருக்கிறான். அதுக்கு எங்க ஊர்ல சொல்றாரு, உங்க ஊர்ல தொட்டாச்சினிங்கி என்று அதுக்கு பெயர். அந்த தாவரத்தை அது இப்படி விரிந்து நிற்கும், சும்மா இப்படி தொட வேண்டியதான், உடனே அந்த இலையெல்லாம் சுருங்கிவிடும். இந்த கிராமங்களிலே வீதியோரமாக இருக்கும். அப்ப என்ன தெரிகிறது, தொட்டால் தெரிகிறது அல்லவா, தொடு உணர்ச்சி உள்ளது அது. ஆகவே தொடு உணர்ச்சி உள்ளது என்றபடியால் அதுக்கு உயிர் இருக்கிறது. அப்படியானா நாம எதைத்தான் சாப்பிடுவது என்று ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வேற போது, ஏன் நாங்கள் தாவரங்களை சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு உயிர் வேதனை குறைவு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு உயிரை வேதனை செய்யாமல் உண்ண முடியுமோ அதனால் தான் தாவர உணவுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். உயர்ந்த துறவிகள் அதை கூட உண்பதில்லை என்கிறார்கள். உயர்ந்த துறவிகள் படுத்து விழுகிற பழங்களையும் பசுமாடு தருகிற பாலையும் தான் உண்பார்களே தவிர வேறொன்றையும் உண்ண மாட்டார்கள் என்று அதற்கு விதி வகுத்திருக்கிறார்கள். அப்போ ஒன்றையும் வருத்தாமல் ஒரு உயிர் மெல்ல 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 வளர்ந்து வர வேண்டும். அப்போ எந்த உயிர் மேலும் அதற்குது. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை. என் ஆசிரியர் சொன்னார், ஒரு நாள் அவர் போகிற பொழுது திருவண்ணாமலையிலே ஒரு பஸ் ஸ்டாண்டிலே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். இவர் பஸ்ஸுக்கு நிற்கிறார். பார்த்தால் அவனுடைய காலிலே பெரிய ஒரு புண், புரை விழுந்த புண், கிடங்கு மாதிரி இருக்கிறது. அந்த புண் நிறைய புழுக்கள். இதை கேட்கிற பொழுதே உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். புண் நிறைய புழுக்கள் அந்த புண்ணிலே இருந்து அப்படியே நெளிகின்றதாம். அது ஒரு சாமி. என் ஆசிரியர் சொன்னார், அழுது கொண்டே சொன்னார், அந்த சாமி என்ன பண்ணுதாம், ஒவ்வொரு புழுவா பிடிச்சு இப்படி வெளியில வச்சு, டேய் சண்டை பிடிக்காம சாப்பிடுங்கடா, சண்டை பிடிக்காம சாப்பிடுங்கடா என்றார். இப்படி ஒரு துறவை வேறொரு நாடு காண முடியுமா?
இந்த நாட்டிலே பிறந்ததற்காகவே நாங்கள் தலைநிமிர வேண்டாமா? இவ்வளவு பெரிய துறவி. அதே மாதிரி ரமண மகிழ்ச்சியை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், அவர் ஒரு நாள் அவருடைய அந்த கோவணம் தானே உடுப்பார், அது கொடியிலே போட்டிருந்தாராம் காய. அந்த கோவணத்தை அப்படி உருவி எடுத்தாராம். இந்த கொடி இழுத்த இடத்திலே அது போய் ஒரு கொப்பிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த கொப்பிலே ஒரு குருவி கூடு கட்டி இருந்ததாம். இவர் இழுத்த வீச்சுக்கு அந்த கூட்டிலே இருந்து முட்டையிட்டு இருந்தது. ஒரு முட்டை கீழே விழுந்து விட்டது. ஒரு புல்வெளியிலே முட்டை விழுந்து விட்டது, வெடிச்சு போய்விட்டது. ரமண மகிழ்ச்சி அழுகிறாராம், ஐயோ இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே, நான் பாவத்தை செய்து விட்டேனே என்று கதறி கதறி அழுதாராம். அழுது போயிட்டு அப்படியே நிக்கவில்லை, அந்த முட்டையை அப்படியே எடுத்தாராம். தன் கோவணத்திலே ஒரு சின்ன துணியை கிழித்து தண்ணீரை நினைத்து அந்த முட்டையை சுத்தி கட்டினாராம். ஈவாஜா இதை எழுதியிருக்கிறார், நீங்கள் படித்து பாருங்கள். கட்டிவிட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே வைத்தாராம், அந்த தாய் அடைகாக்கிற கூட்டுக்குள்ளேயே வைத்தாராம். ஒவ்வொரு நாளும் வந்து அதற்கு அது வைத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த முட்டையை எடுத்து பார்ப்பாராம். மற்ற 3 முட்டையிலே இருந்து குஞ்சு வந்த காலத்திலே இந்த முட்டையிலும் இருந்து குஞ்சு வந்தது என்று எழுதுகிறார். ஏனென்றால் அந்த அருள் பார்வை ஒரு உயிரையும் வதைத்து விடக்கூடாது என்று நினைக்கிற அந்த நினைப்பு அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கிறது. இப்படி எத்தனையோ துறவிகள் நம் மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலேதான் கொல்லாமை வரை கொண்டு வந்து திருக்குறளை அந்த விரதம் என்ற பகுதியை முடிக்கிறார். எவன் ஒருவன் தன் உணவுக்காக உயிர் கொள்ளாமல் தொடங்கி என்றைக்கு ஒரு உயிரையும் நான் கொல்லக்கூடாது என்று நினைக்கிறானோ அவன் துறவினுடைய அறவாசி பகுதிக்கு வந்து விட்டான். நான் சொல்றது உங்களுக்கு தெரியும். இல்லறத்தினுடைய முடிவிலேயே ஒரு பகுதி வந்து விட்டது. மமகாரம் நீங்கிவிட்டது. இனி அகங்காரம் நீங்க வேண்டும். அகங்காரம் நீங்குவதற்குத்தான் இந்த விரதங்கள் சொல்லுகிறார். 9 விரதங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஞானம் தொடங்குகிறது. இதுதான் துறவு. அதிலே தான் நான் இன்றைக்கு கொடுத்த தலைப்பு வரப்போகிறது. ஞானம் என்றால் என்ன என்றால், ஞானம் எப்படி வரும் என்பதற்கு திருவள்ளுவர் 4 அதிகாரங்கள் வைத்தார். 1 நிறையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அடுத்தது அவாறுதல். இந்த 4 தான் பாருங்கள் தவம். இந்த 4 அதிகாரங்களையும் நாம் புரிந்து கொண்டோமானால் அத்தனை துறவென்றால் என்ன என்று அந்த அடி உச்சம் வரை நாம் கண்டுவிடலாம். இந்த வரிசையிலே இல்லறத்திலே அன்பு செய்து பழகி, அந்த வரிசையிலே வந்து உயிரை கொல்லாமல் பழகி, என் உணவுக்காக கொல்லாமல் பழகி, கடைசியிலே உயிரை எதையுமே கொல்லாமல் விடுகிற அளவுக்கு வந்து விட்டால் ஞானம் உதிக்க தொடங்கிவிடும். அந்த ஞானம் உதிப்பதற்கு என்ன அடையாளம்? இதுதான் கேள்வி. ஒருவனுக்கு ஞானம் உதித்து விட்டது என்றால் அதுக்கு என்ன அடையாளம் என்றால் நிலையாமை உணரப்பட வேண்டும்.